இப்போ அதேதான். இப்போ நம்ம தலைப்பின்படி எழுந்து கட்டுவோம். அந்த கட்டுறதுக்கு சிலது வந்து நமக்கு தடையா இருக்கும். அந்த தடை மட்டும் சில சில மிஷினோ வேற ஏதோ இப்போ நம்ம லேப்டாப் நிறைய பேர் யூஸ் பண்ணோம்ல, சிலது மட்டும் தெரியலன்னா அது நமக்கு அந்த அந்த செக்ஷனை மட்டும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? அந்த ஒரு சின்ன டவுட்டு நீங்கிடுச்சுன்னா அந்த ஒரு சாஃப்ட்வேரோ அல்லது மற்ற எந்த சிஸ்டமோ, ஒரு வேர்டு சாதாரணமாக வச்சுக்கலாம், ஒரு வேர்டு எக்ஸல் அதில் கூட ஒரு பர்டிகுலராக செலக்ட் பண்ணணும்னா அது தெரியலன்னா அதை பண்ண முடியாது. அப்போ ஒரு ஒரு சின்ன காரியம்தான் அந்த பெரிய ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு நமக்கு தடையா இருக்குது. அப்போ அந்த சின்ன விஷயத்தை நம்ம அறிந்து கொண்டா அந்த பெரிய காரியத்தை செய்வது போல இந்த எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்பதற்கு சில காரியங்கள் நமக்கு தடையா இருக்கலாம். நான் வெரி பிரீஃபா சொல்ல விரும்புறேன். அதுல ஒண்ணு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஊழியம் செய்யணும். யாருக்காவது தெரியுமா ஊழியம் செய்யக்கூடாதுன்னு? யாரும் சொல்ல முடியும். ஊழியம் செய்யணுமா பிரதர்னா சாம செய்யணும் தான். என்ன வசனம் இருக்குது? 1 தீமோத்தேயு 2:1-4 வரைக்கும் வாசிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் கர்த்தரை அறிகிறார்கள், தேவனுடைய சுத்தமா இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் நமக்கு தெரியும். அப்போ அதுல என்ன தடை இருக்குது எனக்கு? ஒரு உதாரணத்துக்கு, அப்போ நான் ஒரு கேள்வியை சொல்றேன். கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அது முன்னோக்கி போகிறதுக்கு அது நமக்கு ஒரு உந்துத சக்தியா இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம முன்னாடி போறதுக்கு என்ன தடையா இருக்குதுமா? நம்ம யாருன்னு தெரியாம இருக்கிறது தான் தடையா இருக்கு. அரசாங்கம் இருக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுக்கலாம். ஐஏஎஸ் அதிகாரிக்கு எது இருக்காங்க? ஐஏஎஸ் அதிகாரி எதுக்கு வச்சுக்கிறாங்க? அரசாங்கத்தை நடத்துவதற்கு, சரியான விதத்தில் நடத்துவதற்கு, ஆலோசனை கொடுப்பதற்கு ஐஏஎஸ் வச்சிருக்கு. ஐபிஎஸ் எதிர வச்சிருக்காங்க. ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் தான் ஹெட், அதுக்கு கீழே போலீஸ் டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறாங்க? சட்டம் ஒழுங்கு பாதி, லா அண்ட் ஆர்டர் இருக்கு, டிராஃபிக் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ ஐஏஎஸ்க்கு ஒரு பணி இருக்குது, ஐபிஎஸ் அதுக்கு கீழே போலீஸ் செக்ஷன் என்னெல்லாம் இருக்குதோ, டிராஃபிக் இருக்குது, எல்என்டோ இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ அவங்களுக்கு வச்சிருக்கிறாங்க, ஐபிஎஸ் வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு செக்ஷனுக்கு வந்து ஒரு வேலை இருக்குது. கரெக்டா? ஆர்மி வச்சிருக்கிறாங்க. ஆர்மி எதுக்கு வச்சிருக்காங்க? நாட்டில் பாதுகாப்பு, நாட்டை பாதுகாக்க வேண்டும். ஆனா ஐஏஎஸ் போய் அங்க ஆர்மியில் நிக்கல. ஐஏஎஸ்க்கு என்ன வேலையோ அவனுக்கு ஒரு வேலை இருக்குது, அதுக்காக அவனுக்கு தெரியும் எனக்கு என்ன வேலைன்னு அவனுக்கு தெரியும். ஒரு ஸ்கீம் போடுறாங்க, இந்த ஸ்கீம் எப்படி மக்களை சென்றடையணும், அதுக்கு ஆலோசனை, எதுல எப்படிலாம் தடைப்படும், எப்படி அதுல பிளாக்மெயில் எடுப்பாங்க, அப்படிலாம் அவங்க பார்க்குறான். அதுதான் ஐஏஎஸ்க்கு வேலை. ஐபிஎஸ்க்கு ஒரு சட்டம் ஒழுங்கு, டிராஃபிக்கு, பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்பு, ஒரு கொலை குற்றங்கள் நடக்காது, அப்படி நடந்தாலும் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த குற்றவாளி அப்ப அதுக்குரிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கிறது. ஆர்மி வந்து நாட்டை பாதுகாப்பு, அதை இன்னொரு நாடு நம்மை தாக்கி நம்முடைய நாட்டுக்கு விரோதமாய் படையெடுத்து நம்ம அடிமைப்படுத்தாதபடிக்கு ஆர்மி வச்சிருக்கிறான். பாலிட்டிஷியன்ஸ் எதுக்கு வச்சிருக்காங்க? பாலிட்டிஷியன்ஸ் எதுக்கு? அவன் இப்ப இருக்கிறது வேற. உண்மையா எதுக்கு அதை வச்சாங்க? மக்கள் சேவை செய்வதற்கு. செய்யறானா இல்லையா அதுக்கு அடுத்தது. ஆனா வைக்கப்பட்ட நோக்கம் என்ன? அந்த ஆர்டர் போடும்போது நோக்கம் என்ன? ஒரு பாலிட்டிஷியன் இருக்கணும், ஒரு எம்எல்ஏ இருக்கணும், ஒரு கவுன்சிலர் இருக்கணும், ஒரு எம்பி இருக்கணும். அப்படி அந்த ஆர்டர் போடும்போது நோக்கம் என்னன்னா மக்களுக்கு பணி செய்ய, மக்கள் குறைகளை தீர்க்க. ஒரு கவுன்சிலர் எதுக்கு வைக்கணும்? அந்த ரோட்ல ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஏறலைன்னா அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றான், அவன் அங்க போய் இது பண்ணி அந்த மக்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு. இப்படி ஐஏஎஸ் தொடங்கி பொலிட்டிஷியன் வரைக்கும் ஒரு போஸ்டிங் கொடுத்து வைத்திருக்கிறான்னா அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்ப தேவன் எனக்கும் ஒரு போஸ்டிங் கொடுத்திருக்கிறார். என்ன போஸ்டிங் தெரியுமா? திறப்புல நிற்கிறதற்கு. ஹல்லேலூயா. இது டிஃபால்ட்டாவே ஆண்டவர் எல்லாருக்கும் வச்சிருக்கிறார். இது எனக்கு தனியா கூப்பிடுறாரானா இல்ல. எப்படி ஒரு பொலிட்டிஷியனால அவன் மக்களுக்கு சேவை செய்யணுமோ அப்படி போல தேவன் என்னை ரட்சிக்கும் பொழுதே எனக்குள்ளே ஒரு டிஃபால்ட்டை வைக்கிறாரு. அது என்னன்னா, நான் தேவ ஜனங்களுக்காக அல்லது ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வளரும்படி ஜெபிக்கவும், அது சபையை குறிக்கிறது. ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு திறப்பிலே நிற்கவும் டிஃபால்ட்டாவே என்ன வைக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவுக்குள் எனக்கு இருக்கிறேன். இது நமக்கு நல்லா தெரிஞ்சிட்டா ஊழியத்துக்கு வாங்க பிரதர் போன் பண்ண தேவையில்லை. கரெக்டா? இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும்.
இதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு ஐஏஎஸ்க்கு ஒரு வேலை உண்டு, ஐபிஎஸ்க்கு ஒரு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு கவுன்சிலருக்கு வேலை உண்டு, பொலிட்டீஷியனுக்கு வேலை உண்டு. அப்படி போல ரட்சிக்கப்பட்ட எனக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், டிஃபால்ட்டாகவே நான் பெற்ற அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இது எனக்குள்ள டிஃபால்ட்டா வைத்திருக்கு. இது தூதனுக்கு கொடுக்கல. ஒரு தூதன் அனுப்புனா எத்தனை பேர் வெட்டுவான்? 1,80,000 பேர் வெட்டுவான்னு. அப்போ ஒருத்தனை சுவிசேஷத்துக்கு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அவனால 1,80,000 வச்சுக்கலாம். சொல்ல முடியுமா? ஏன் அவனை அனுப்பல? அவனுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது. தேவன் அதான் வச்சிருக்காரு. எனக்கு ரட்சிப்பின் அனுபவம் இருக்கு, அதை நான் சொல்ல முடியும். அவனுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. அதனால தேவதூதன் அது எனக்கு தான் வச்சிருக்கிறார். அப்போ சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தடையா இருக்கிறது ஒன்றும் ஒரே முதல் காரியம் என்றால், நான் கிறிஸ்துவுக்குள் எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்கப்பட்டிருக்கு, டிஃபால்ட்டாக ஆண்டவர் எனக்குள்ள இதை வைத்திருக்கிறார் என்கிற காரியம் நம்முடைய மைண்டில் இருக்குமானால், whenever we are free, இது சண்டே தான் இல்லை, சண்டே போகிறது நல்லது. நானும் அதை முயற்சி பண்றேன். எனக்கு இப்ப நான் பேசுறது ஒருவேளை எனக்கு மாத்திரம் என்னையும் சேர்த்து உட்படுத்தி தான் பேசுறேன். நான் பேசுறது ஏதாவது இருந்தா பின்னாடி நீங்கள் என்னிடத்தில் விசாரித்துக் கொள்ளும். இப்போ பேசும்போது கண்டினியூ நான் பேசுறேன். அப்ப டிஃபால்ட்டாவே எனக்குள்ளே சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியத்தை வைத்திருக்கிறார். ரெண்டாவது, எழுந்து கட்டுவோம். சபைக்குள்ளே நம்முடைய பிரதர்ஸ் தான், இப்போ கூடியிருக்கிற சகோதரர் தான். சகோதரர்களை ஒரு பெயர் சொல்லி அழைத்து நம்முடைய வேத வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுறீங்களா? இவங்க வாங்க சங்கீதம் வாசிங்க, 23 வாசிங்க. அப்போ நம்ம எப்படி அந்த சங்கீதத்தை வாசிக்கணும்? ஒரே ஒரு சங்கீதம் மட்டும் வாசிங்கள. சங்கீதம் 9 வாசிங்க. சங்கீதம் 9:1 வாசிங்க. இல்ல பிரதர், சங்கீதம் 73 வாசிங்க பிரதர். சீக்கிரமா வாசிங்க, முடிச்சிடலாம். ஆமென். போதும் பிரதர். எப்படி வாசித்தாரு பிரதர்? இப்போ இதுல எதுனா மீனிங் இருக்கா? இல்ல. இந்த வசனத்தை இப்படி வாசிக்க கூடாது. கோழி கத்துற மாதிரி இருக்கு. இப்படி வாசிக்க கூடாது. அந்த வசனத்தை எப்படி வாசிக்கணும்னா, அதுக்குதான் சொல்றேன், புல்பிட்ல பக்கத்துல இருந்து நம்ம வாசிக்கிற வேத வசனத்தை தெளிவா இருக்கணும். இன்னொன்னு, அந்த வசனம் எதற்காக சொல்லப்பட்டதோ அந்த துணி அதுல இருந்து வெளிப்படணும். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், அப்படி இல்லை, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், அது வரணும். எழுந்து கட்டுவோம் பாருங்க. இங்கெல்லாம் நம்ம குறைவா இருக்கிறோம். இல்ல. அந்த வசனத்தை எப்படி வாசிக்கணும்னா, அங்க 2 பக்கத்துல என்ன இருக்கு பாருங்களேன். பாருங்க, வேத வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்ற வேதத்துள்ள ஒரு உறுப்பு, தட் மீன்ஸ் ஒரு கமா, ஒரு புள்ளி ஒழிந்து போகாது. அப்ப அந்த கமா எதுக்கு வச்சுக்கிறான்? பிரிண்டிங் வேலை இல்லாம வச்சிருக்கானா? இல்ல வேலை இல்லாம உருவாக்குனாங்களா? அப்படியே அந்த கமா போல சீக்கிரம் முடிச்சிருப்பான். எதுக்கு அங்க 2 பக்கத்துல ஒரு கமா வச்சிருக்குன்னா நிறுத்துறது இருக்கு. அந்த வசனத்தை எப்படி வைக்கணும்னா, ஆஹா ஆஹா என்று என் பேரில் சொல்லுகிறவர்கள். அப்ப நம்ம வழக்கமா பேசணும், ஆஹா அப்படி சொல்றோம், அதுதான் அங்க சொல்றாரு. சங்கீதக்காரன் சொல்றது அதுதான். அப்ப நம்ம வாசிக்கும் போது ஏதோ புதுசா ஒரு ஆத்மா வருது, என்ன கோழி கத்துற மாதிரி. வசனத்து எதுக்காக அந்த கமா வச்சிருக்கு, அந்த முக்கியத்துவம் உணர்ந்து வாசிக்கும். இன்னொன்னு நம்ம பண்ற தப்பு பாசிக்கலாம். சங்கீதம் 9 எடுத்துங்களேன், அதுல நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம். 1-2 வாசிங்க. வாசிக்க மாட்டீங்களா? தப்பா சொல்றேன்னா 9:1 வாசிங்களா? ஆமா, நீங்க பாக்குறோம் கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கு, கம்மா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நிறுத்தணும். நிறுத்தி நம்ம எப்படி வாசிப்போம்? கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் இல்ல, இப்படி வாசிக்க. இதான் எழுந்து கட்டுவோம் என்பதுல நம்ம சிக்கலாகிற இடம். இதெல்லாம் சின்ன விஷயம்தான், ஒரு சின்ன தடை தான் இருக்குது. கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் வைத்தது, அப்படி வாசித்து பாருங்களேன். அப்ப இன்னொன்னு பண்ணும், 18 வசனத்தை வாசிங்க. இதுலயும் தப்பு பண்ணும். 18 வாசிங்க. ஏனோக்கு வாசி, உஷாரா இருக்கிறான் போட்டு வாசி.
18 வாசி. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஆமா 7 வாசிங்க. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்த பண்ணினார். 18 எளியவன் என்றென்றைக்கும் தப்பா பாத்தீங்களா? இதுதான் இது எனக்கு தெரிஞ்சுதான் நான் நோட் பண்ணிருக்கிறேன். அங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்றென்றைக்கு இருப்பார், கரெக்ட், 100% கரெக்ட். அவர் என்றென்று, அவர் துவக்கமும் முடிவும் இல்லாதவர். ஆனா 18 என்ன இருக்குது? என்றைக்கும். இது குருட்டு பாடம் சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது அப்படிதான் டீச்சர், குருட்டு பாடம் படிக்காதரா. அப்போ ஃபுல்பிட்ல இருந்து படிக்கும்போது, அதாவது ஃபுல்பிட்னா பக்கத்துல இருந்து படிக்கும்போது நம் வார்த்தைகள் சின்ன தப்பு தான், எழுந்து கட்டுவோம். அப்போ வசனம் வரும்போது ஏன் இந்த தப்பு வருது சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒரு ரைட் ஆன்சர் சொல்லு. ஏன் இந்த தப்பு வருது? வாசிக்கும் போதே நம்ம அப்படி பழகிட்டோம். அப்ப இனிமே நீங்க வாசிக்கும் பொழுது என்றென்றைக்கும் ஒண்ணு இருக்கும், அது பதிலா தேவனை குறித்ததா இருக்கும். நீங்க நோட் பண்ணுங்க. என்றைக்கும் என்பது மனுஷனை குறித்து இருக்கும். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை இருக்குதா? என்றென்றைக்கும் அவனுக்கு, ஏன்னா அவனுக்கு நித்திய ஜீவன் தேவன் இனிமேதான் கொடுப்பாரு. ஆனா தேவன் நித்திய ஜீவன் உள்ளவர், அவர் என்றென்றைக்கும் இருக்கு. தேவனை குறித்து எங்களால் சொல்லப்பட்டிருக்கு என்றென்றைக்கும் இருக்கும். மனுஷனை குறித்து சொல்லும்போது என்றைக்கும் இருக்கும். இதுதான் அதுல ஒரு சின்ன டிப்ஸ். அப்போ எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அப்போ நம்ம ஃபுல்பிட்ல இருந்து வாசிக்கும் பொழுது இதை கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். எது? கர்த்தாவே அப்படி சொல்லிட்டு அங்க ஒரு அதுக்கு ரொம்ப நேரம் சஸ்டெயின் மாதிரி நிக்க கூடாது. அந்த இடத்துல நிக்கிறோன்றது தெரியணும். கர்த்தாவே என் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். அங்க ஒரு கமா இருக்குதா? அப்போ உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். அது ஒண்ணா வருது. அதுக்கப்புறம் என்ன வருது? என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது கமா இருக்கு. அப்போ நம்ம இதெல்லாம் நான் யாருக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தேன்? டீனேஜ் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஏன்னா அவங்க வளர்ந்து வரும் நாட்கள்ல அந்த தப்பு பண்ண, எனக்கு எப்போ சான்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு சொல்றதுக்கு அப்படின்னு யோசித்த போதான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்போ அவங்களுக்கு முன்னாடி நீங்க தான் போடும். ஏன்னா இப்ப நீங்க தான் வாசிக்கிறீங்க. ஒண்ணு அந்த புள்ளி கம்மா பார்த்து வாசிக்கணும். ரெண்டாவது அந்த தொனி எதுக்காக ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ. நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அதை கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடையேன் இப்படி கிடையாது. அந்த சொல்லப்பட்ட அந்த தொனியோடு கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடையேன், அந்த உயிர் அதுல வரணும். ஓகே, இது எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்பதுல ஒரு சின்ன தடையா இருக்கிற. மூன்றாவது இதுல சிலருக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கலாம். நான் சொல்றேன், எனக்கு பார்வை கொஞ்சம் தெரியுது, எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்படி இருந்தா கண்ணாடி போடலாம், தப்பு இல்லை. வசனத்தை வாசிக்கிறதுக்கு எனக்கு என்றென்றைக்கும் என்றைக்கு மாதிரி தெரியுதும், என்றென்றைக்கு மாதிரி தெரியுதுன்னா கண்ணாடி போட்டு வாசிக்கலாம், தப்பே இல்லை, தப்பு இல்லை. ஒரு கண்ணாடி சரியா இல்லைன்னா +5 இல்லைன்னா +6 போடு, இல்லைன்னா 7 போடு, அதுக்கு நல்லா இன்னும் தெரியட்டும். ஒரு சில 6 வாங்கிட்டேன் அதுக்கு மேல போக மாட்டேன், இன்னும் அப்படி இல்லை, தெரிகிற வரைக்கும் நல்லா வாசிக்கலாம். அப்போ அதுல இன்னொன்று இது முக்கியமானது, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்பது உணவு முறைகள், ஃபுட் ஐட்டம்ஸ். முதல் ஆண்டவர் என்ன ஃபுட்டு கொடுத்தாரு தெரியுமா? இருக்காது, வெஜிடேரியன் தான். அதுல பர்டிகுலரா சொல்லுங்க. ஆமா, முதல்ல ஆண்டவர் கொடுத்தது ஃப்ரூட்ஸ். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கொடுத்தது ஃப்ரூட்ஸ் தான். அதை வச்சுதான் பிசாசு வஞ்சித்தான் நமக்கு இந்த கனியை தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது உண்டோ? இந்த கிழங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா இல்ல, இந்த பழத்தை அப்ப முதல் ஏதேன் தோட்டத்துல குளிர்ச்சியான இடத்துல தேவன் மனுஷனுக்கு கொடுத்த ஆகாரம் ஃப்ரூட்ஸ். அதுக்கப்புறம் அங்கிருந்து தேவனுக்கு விரோதமாய் காயின் பாவம் செய்த போது அவனை வெளியே விரட்டினார். அப்ப சொல்லும்போது சொன்ன, நீ நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி. அப்போ அந்த நேரத்துல அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பலன் வேண்டும் என்பதனாலே தேவன் பூண்டுகளையும் பயிர் வகைகளையும் கிழங்கு வகைகளையும் கொடுத்தார். ஏன்னா இப்ப நெத்தி வேர்வை சிந்தணும், இன்னும் கொஞ்சம் அவனுக்கு பலன் வேணும். அந்த பலனுக்கு அந்த ஃபுட் ஆகாரம் அவனுக்கு பலனார், அப்படி கொடுத்தாரு. அந்த தேவன் தான் நன்றாக அவனுக்கு தேவன் தான் மாற்றினே வர்றாரு. ஓகேவா? நோவா காலத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? நான்வெஜ். ஏன் கொடுத்தாரு? சகலவித மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் நீ சாப்பிடலாம். ஏன்னா இப்போ மேல இருக்கிற அந்த ஓசோன் லேயர் என்னாச்சு? நோவா காலத்தில் அது ஆண்டவர் அந்த வானத்தின் மதுகளை திறந்து அதை கொண்டு
உஷ்ணம் அதிகமாகிட்டு, இன்னும் உஷ்ணம் அதிகமானபடினாலே மனுஷன் வேலை செய்து டயர்டான உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவுது என்று சொல்லி ஆண்டவர் ஆதியாகமம் 9:3 பார்க்கிறோம். என்ன சொல்கிறார்? ஜல பிரளயத்திற்கு பின்பு என்வியை கொடுக்கிறார், நான் வெஜிடேரியனை கொடுக்கிறார். காரணம் என்னன்னா சூரிய ஒளி. அதற்கு பிறகு ஜலப்பிரளயத்திற்கு பின்பு ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஜலப்பிரளயத்துக்கு முன்பு என்ன சாப்பிட்டாங்க? காய்கறி இதெல்லாம் சாப்பிட்டாங்க இல்லையா, கிழங்கு பழ வகைகளை சாப்பிட்டாங்க. அப்ப யாரு? நோவாக்கு 3 பசங்க 3 மருமக. வெளியே வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மிருகங்களை சாப்பிடலாம், ஊரும் பிராணிகளை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு, ஆனா ரத்தத்தோட மட்டும் சாப்பிட காமனா சொல்லிடுறாரு. ரத்தத்துல ஜீவன் இருக்கு, அதை கழுவிட்டு சாப்பிடு, ரத்தத்தை சாப்பிட காமனா சொன்ன பொழுது, இப்போ நோவாவும் அந்த நோவானுடைய 3 மருமகளும் ஒரு கேள்வி கேட்கிறான்னு வச்சுக்கலாம். என்னங்க, பேழைக்கு உள்ள போகும்போது தான் வெஜிடேரியன் சாப்பிட்டோம், இப்போ நான்வெஜ் சரி, இது பாவம் இல்லையா தேவனுக்கு? போகும்போது வெஜிடேரியன் தானே சாப்பிட்டோம், வந்த உடனே நான்வெஜ் கொடுக்குறீங்க, பாவம் அல்லவா என்று கேட்டிருக்கலாம். கேட்டாங்களா? தேவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள். இதற்கு பிற்பாடு திருப்பி ஆண்டவர் ஃபுட்டை மாத்துறாரு. என்ன தம்ம பண்ணாரு? அது இஸ்ரவேலருக்கு ஃபுட்டை மாத்தும் போது என்ன சொன்னார்னா, நீ இந்த பிராணிகளை சாப்பிடலாம், இதை சாப்பிட. அங்க கண்டிஷன் வைக்கிறார். ஏன்னா படைத்தது தேவன், அவர்கள் சிறுதொழிலுக்கு ஏற்றபடி ஒரு காரியத்தை உருவாக்கி தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். அது எங்க லேவியராகமம் 11 அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட செதில் இருந்தா சாப்பிடணுமா, செதில் இல்லாத சாப்பிடக்கூடாதா, எல்லா லிஸ்டும் லேவியராகமம் 11 வாசித்தீங்கன்னா அதுல இருக்கும். இவனா எழுதிக்குங்க, அதுல இருக்கும் எதை சாப்பிடணும். ஊரு பிராணி மீனுக்கு செதில் இருந்தா சாப்பிடணும், செதில் எல்லாம் சாப்பிடணும். அதனாலதான் இறால் சாப்பிட்டோன்னே நமக்கு என்ன, அது நெஞ்சு கொஞ்சம், அது தேவனுக்கு தெரிஞ்சுதான் அதை வானான்னு சொன்னாரு. நீ சாப்பிடுறது உன்னோட விருப்பம். இது நல்லா புரிஞ்சுங்க, இது கொடுக்கப்பட்டது இஸ்ரவேல் ஜனத்திற்கு, நமக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அதுதான் கோஷர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இந்தியாவில் அது என்ன சொல்றான், வேற ஒரு ஜாதி என்ன சொல்றாங்க, HALAL. என்னது? ஆமாம். சில ஹோட்டல்லாம் பார்த்தா கிரீன் கலர்ல அப்படி ஒரு ரோடா போட்டு ஹலால்னு போட்டுருவோம். அதான் அது அர்த்தம். ஹலால்னா அந்த இது சிலதெல்லாம் சாப்பிடும். அப்போ இது இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் கொடுத்தார் இந்த ஃபுட் ஐட்டம். நல்லா ஆரம்பிங்க. ஏதேன் தோட்டத்தில் பழத்தில் ஆரம்பிச்சு காயினுக்குள்ள வரும்பொழுது ஃப்ரூட்ஸ் கிழங்க கொடுத்து, நோவா ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நான்வெஜ் கொடுத்து, இஸ்ரவேல் ஜனத்துக்கு பிரமாணங்களை கொடுத்து, இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இந்த பறக்கிறத சாப்பிடும், இதை சாப்பிட, அதை கொடுத்தார் ஆண்டவர். கொடுத்துட்டு புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இங்கதான் நல்லா கவனிக்கணும். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது அதனுடைய மைய கருத்து ஆண்டவர் என்ன சொல்லலாம், இந்த சுவிசேஷம் இப்ப எங்க வரைக்கும் போகும்போது, உலகெங்கும் போகும்போது உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஃபுட் முறை எப்படி இருக்கும்? ஆமா, பிரான்ஸுக்கு போனீங்கன்னா அங்க வேற மாதிரி இருக்கும், ஜப்பானுக்கு போனா அங்க வேற மாதிரி இருக்கும், கொரியாவுக்கு போனா நம்மளால பார்க்கவே முடியாது அவன் சாப்பிட்றதெல்லாம். கரப்பாம்பூச்சி ஒரு இடத்துல வறுத்து சாப்பிட்டான், நான் பார்த்தேன் வீடியோல, நேர்ல பார்த்தேன். அது நம்ம பார்த்தோன்னே அடிக்கிறோம் இல்லையா, அவன் சாப்பிட்றான் வறுத்து சிப்ஸ் மாதிரி சாப்பிட்றான். அது எப்படி? அப்போ இந்த உலகத்திலே இந்த உலகம், இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பதை தேவன் முன்னறிந்து இந்த ஃபுட்டுக்கு அடுத்த காரியங்கள் என்ன சொல்றார் பேதுருவுக்கு ஒரு தரிசனம் நமக்கு தெரியும். சகலவித புனிகங்களும் வந்த போது அவன் சொல்றார், யூதர் எழுந்து நீ, ஆண்டவரே நான் ஒரு காலம் இவங்களை தெரியும், தேவனுக்கும் தெரியும், நீ ஒரு காலம் சாப்பிட்டது இல்ல, தேவன் சுத்தமாக்கி நீ அசுத்தமாக என்னாதே ஆண்டவர் அங்க சொல்லி நீ அடித்து புசி என்று சொல்ற. அப்படியே என்ன அர்த்தம்னா, புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது ஆத்மா தான் முக்கியம், சாப்பாடு முக்கியம் இல்ல. நீ உனக்கு வெஜிடேரியன் வேணா வெஜிடேரியன் சாப்பிடு, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதில்லை. ஒருத்தருக்கு ஒண்ணு பிரியம் இல்லாத இருக்கலாம், பரவாயில்ல, அவங்க அதை விட்டுறலாம். யாருக்கு எது பிரியமா இருக்குதோ அதை சாப்பிட வேண்டும் என்பதை வேதத்தின் அடிப்படையில் கொடுக்கணும். கொரிந்தியர்ல சொல்ல, ஒருவன் சமுசயம் உள்ளவனாய் ஒரு காரியத்தின், இப்போ ஒருவேளை எனக்கு பன்றி இறைச்சி எனக்கு கொஞ்சம் எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட வேண்டாம், மற்றவங்க சாப்பிட்டு போறாங்க. ஆனா எது முக்கியம்? புதிய ஏற்பாட்டில் எது முக்கியம்? சாப்பாடு இல்லை. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க, எது நம்ம தீட்டுப்படுத்தணும் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு. மார்க்கு 7:21 வாசிங்க. இன்னொருத்தர் மத்திய 15:11 மட்டும் எடுத்துச்சுங்க. ஒருத்தர் மார்க்கு 7:20 வாசிங்க, இன்னொருத்தர் மத்திய 15:11 வாசிங்க. 7:20 வாசிங்க முதல்ல. ஆமென். எது நம்மை தீட்டுப்படுத்தும் என்பதை ஆண்டவர் இங்க தெளிவா சொல்லிட்டார்.
மனுஷனுக்குள் இருந்து, அதாவது இருதயத்தில் இருந்து புறப்படுகிறது தான் மனுஷரை தீட்டுப்படுத்தும். நீ சாப்பிட்ற ஆகாரத்தினாலே தீட்டுப்படுத்தாது. இப்பயும் சொல்றேன், உங்களுக்கு எந்த ஆகாரம் பிரியுமோ, ஒருத்தருக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கலாம், ஒருத்தருக்கு சாம்பார் ரைஸ் பிடிக்கலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடும். ஒருத்தருக்கு வெஜிடேரியன் பிடிக்கலாம், இன்னொருத்தருக்கு நான்வெஜ் பிடிக்கலாம், தப்பு இல்லை, சாப்பிடுங்க. ஆத்துமா முக்கியம், சாப்பாடு முக்கியம் இல்லை. எது என்னை தீட்டுப்படுத்தும் என்றால் இந்த ஆகாரம், வெதர் இட் இஸ் வெஜ் ஆர் நான்வெஜ், டசன்ட் மேட்டர். எது என்னை தீட்டுப்படுத்தும் என்றால் மார்க் 7:20 இருதயத்திலிருந்து புறப்படுகிறது தான் என்னை தீட்டுப்படுத்தும். எது என்னை தீட்டுப்படுத்தாதுன்னு பார்த்தா மத்திய 15:11 வாசிங்க. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. தெளிவா இருக்கு பாருங்க. வாய்க்குள்ளே போகிறது எதுவா இருந்தாலும், எது நமக்கு பிரியமா இருக்குதோ பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் நாம் அதை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணி அதை சாப்பிடும்போது நம்ம எது தீட்டுப்படுத்தாது. வெரி கிளியர். வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. ஆமா, நம்ம வாயின் வார்த்தைகளினால பேசுகிறது. அதனால தான் சொன்ன ஆத்துமா முக்கியம். புதிய ஏற்பாட்டில் இந்த சாப்பாட்டுக்கு அடுத்த காரியங்கள் ஆண்டவர் எங்க கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா, இந்த சுவிசேஷம் உலகெங்கும் போக வேண்டும். உலகெங்கும் ஒரே ஃபுட்டு முறை கிடையாது. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வித்தியாசமா இருக்கும். இது நிமித்தம், இந்த ஃபுட்டு நிமித்தம் தேவனுடைய சுவிசேஷம் தடைபடக்கூடாது. இது எங்கும் பிரசங்கிக்க வேண்டும். தேவனுடைய வாஞ்சை அதுதான். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகெங்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அப்ப எல்லா இடத்திலும் பிரசங்கிக்கும் போது இந்த சாப்பாட்டினால தடை வரக்கூடாது. நம்மை கரைப்படுத்துகிற காரியம் எதுவென்றால் நம்முடைய வாய்க்குள் போகிறது அல்ல, நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுகிறது. அப்போ எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்பதற்கு ஒரு தடையா இருக்கிற ஒரு காரியம் இதுலயும் ஒண்ணுதான். இன்னொன்று ஊழியத்தை குறித்து there are 3 types of calling. 3 வித காலிங் இருக்குது. அது முதல் காலிங் ஸ்பெஷல் காலிங். அதுதான் எபேசியர் 4:13 5 விதமான ஊழிய. சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை போதகர்களாகவும், சிலரை மேய்ப்பராகவும் ஆண்டவர் ஏற்படுது. இது ஸ்பெஷல் காலிங் என்று பெயர். அந்த குறிப்பிட்ட வேலைக்கு மாத்திரம் ஆண்டவர் அவர்களை அழைப்பார். சிலரை தீர்க்கதரிசி அழைப்பார், தீர்க்க தரிசனத்திற்கென்று அழைப்பார். அதற்கு அவர்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவன் எதற்கு என்று என்னை அழைத்தாரோ அதற்கு ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் அதிலே உண்டாயிருக்கும். ஆபிரகாம் ஈசாக்கு விதவிதித்தான், கர்த்தர் அதை 100 மடங்கு ஆசீர்வதித்தார் என தேவன் சொல்லிதான் செய்றார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதிலே உண்டாயிரும். அது பின்னாக அதில் நஷ்டம் வராது. அதுதான் ஸ்பெஷல் காலிங். அப்ப எந்த ஊழியத்திற்கென்று நான் அழைக்கப்பட்டேனோ அந்த ஊழியத்திற்கு என்னை முழு மனதோடு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்பதான் நம்ம அதுல ஒரு தோல்வி வரும்போது ஆண்டவரிடத்தில் அப்பதான் ஜெபிக்க முடியும். ஆண்டவரே, என்னை ஒரு தீர்க்கதரிசி அழைத்திரே, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறவில்லை ஆண்டவரே என்று நீ கதறினால் ஆண்டவர் அதற்கு அடுத்த ஆக்ஷன் எடுப்பார். அவர் தீர்க்கதரிசியா இல்லாமல் ஆண்டவர் வேறொரு போதகனை உன்னை அழைத்திருந்து நீ தீர்க்கதரிசிக்கு போனா என்ன பண்ணுவாரு? யூ காண்ட் ஈவன் ப்ரே, நான் உன்னை கூப்பிடவே இல்லையப்பா அப்படி சொல்லுவார். அப்போ காலிங்ல ஸ்பெஷல் காலிங் அத 4:13 எபேசியர் 4:13 காணப்படும். ரெண்டாவது ஸ்பெசிபிக் காலிங். இது எப்படி தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்து இருக்கும். அது மியூசிக் போடுற தாளந்தா இருக்கலாம். மோசேக்கு அப்படி ஒரு மனுஷனை கொடுத்தார். யார? பெசலேயன். பெசலேயனை எதுக்காக கொடுத்தாருன்னா, அந்த பனிமூட்டுக்கு அடுத்து, அதாவது தேவனுடைய ஆராதனைக்கு அடுத்த காரியங்களை செய்வதற்கு அவன் சகல ஞானத்தினால நிரப்பி, அதுதான் ஸ்பெசிபிக் காலிங். அந்த குறிப்பிட்ட வேலை செய்வதற்கு, ஒருவேளை அந்த சபையில் அட்மின் வேலை செய்யலாம், சமையல் வேலை கூட செய்யலாம். அப்போ சில நம்ம வாசிக்கிறோம், அந்த பந்து விசாரிப்பதற்கு 7 பேர் ஏற்படுது. அதுவும் ஒரு இதுதான், அது ஸ்பெசிபிக் காலிங். அந்த வேலையில அவர்களுக்கு அழைத்திருக்கலாம். அல்லது வீடியோ எடிட் பண்ணலாம். இப்போ பண்றாரு இந்த சகோதரர் இந்த மாதிரி. இன்னொரு பிரசங்கம் நமக்கு வேணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருக்கேன். இப்போ அந்த கல் சொன்னார் இல்லைங்களா, ஒவ்வொரு கல்லை போட அப்புறமா அது வைர கல் அப்படின்னு, அதான் அது அப்படியே நிறுத்திருந்தா அது எங்க போட்டாங்கன்னு கேட்டிருக்கலாம். ஆனா கடைசியில் அது டைம் இல்லைண்ணா, நைட் ஆயிடுச்சு இல்ல, நமக்கு லேட் ஆயிடுச்சு. சரி, இப்போ அதேதான். இப்போ நம்ம தலைப்பின்படி எழுந்து கட்டுவோம். அந்த கட்டுறதுக்கு சிலது வந்து நமக்கு தடையா இருக்கும். அந்த தடை மட்டும் சில மிஷினோ வேற ஏதோ நம்ம லேப்டாப் நிறைய பேர் யூஸ் பண்ணோம்ல, சிலது மட்டும் தெரியலன்னா அது நமக்கு அந்த செக்ஷனை மட்டும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? அந்த ஒரு சின்ன டவுட்டு நீங்கிடுச்சுன்னா
அந்த ஒரு சாஃப்ட்வேரோ அல்லது மற்ற எந்த சிஸ்டமோ, ஒரு வேர்டு சாதாரணமாக வச்சுக்கலாம், ஒரு வேர்டு எக்ஸல் அதில் கூட ஒரு பர்டிகுலராக செலக்ட் பண்ணணும்னா அது தெரியலன்னா அதை பண்ண முடியாது. அப்போ ஒரு ஒரு சின்ன காரியம்தான் அந்த பெரிய ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு நமக்கு தடையா இருக்குது. அப்போ அந்த சின்ன விஷயத்தை நம்ம அறிந்து கொண்டா அந்த பெரிய காரியத்தை செய்வது போல இந்த எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்பதற்கு சில காரியங்கள் நமக்கு தடையா இருக்கலாம். நான் வெரி பிரீஃபா சொல்ல விரும்புறேன். அதுல ஒண்ணு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஊழியம் செய்யணும். யாருக்காவது தெரியுமா ஊழியம் செய்யக்கூடாதுன்னு? யாரும் சொல்ல முடியும். ஊழியம் செய்யணுமா பிரதர்னா சாம செய்யணும் தான். என்ன வசனம் இருக்குது? 1 தீமோத்தேயு 2:1-4 வரைக்கும் வாசிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் கர்த்தரை அறிகிறார்கள், தேவனுடைய சுத்தமா இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் நமக்கு தெரியும். அப்போ அதுல என்ன தடை இருக்குது எனக்கு? ஒரு உதாரணத்துக்கு, அப்போ நான் ஒரு கேள்வியை சொல்றேன். கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அது முன்னோக்கி போகிறதுக்கு அது நமக்கு ஒரு உந்துத சக்தியா இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம முன்னாடி போறதுக்கு என்ன தடையா இருக்குதுமா? நம்ம யாருன்னு தெரியாம இருக்கிறது தான் தடையா இருக்கு. அரசாங்கம் இருக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுக்கலாம். ஐஏஎஸ் அதிகாரி எது இருக்காங்க? ஐஏஎஸ் அதிகாரி எதுக்கு வச்சுக்கிறாங்க? அரசாங்கத்தை நடத்துவதற்கு, சரியான விதத்தில் நடத்துவதற்கு, ஆலோசனை கொடுப்பதற்கு ஐஏஎஸ் வச்சிருக்கு. ஐபிஎஸ் எதிர வச்சிருக்காங்க. ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் தான் ஹெட், அதுக்கு கீழே போலீஸ் டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறாங்க? சட்டம் ஒழுங்கு பாதி, லா அண்ட் ஆர்டர் இருக்கு, டிராஃபிக் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ ஐஏஎஸ்க்கு ஒரு பணி இருக்குது, ஐபிஎஸ் அதுக்கு கீழே போலீஸ் செக்ஷன் என்னெல்லாம் இருக்குதோ, டிராஃபிக் இருக்குது, எல்என்டோ இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ அவங்களுக்கு வச்சிருக்கிறாங்க, ஐபிஎஸ் வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு செக்ஷனுக்கு வந்து ஒரு வேலை இருக்குது. கரெக்டா? ஆர்மி வச்சிருக்கிறாங்க. ஆர்மி எதுக்கு வச்சிருக்காங்க? நாட்டில் பாதுகாப்பு, நாட்டை பாதுகாக்க வேண்டும். ஆனா ஐஏஎஸ் போய் அங்க ஆர்மியில் நிக்கல. ஐஏஎஸ்க்கு என்ன வேலையோ அவனுக்கு ஒரு வேலை இருக்குது, அதுக்காக அவனுக்கு தெரியும் எனக்கு என்ன வேலைன்னு அவனுக்கு தெரியும். ஒரு ஸ்கீம் போடுறாங்க, இந்த ஸ்கீம் எப்படி மக்களை சென்றடையணும், அதுக்கு ஆலோசனை, எதுல எப்படிலாம் தடைப்படும், எப்படி அதுல பிளாக்மெயில் எடுப்பாங்க, அப்படிலாம் அவங்க பார்க்குறான். அதுதான் ஐஏஎஸ்க்கு வேலை. ஐபிஎஸ்க்கு ஒரு சட்டம் ஒழுங்கு, டிராஃபிக்கு, பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்பு, ஒரு கொலை குற்றங்கள் நடக்காது, அப்படி நடந்தாலும் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை குற்றவாளி அப்ப அதுக்குரிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கிறது. ஆர்மி வந்து நாட்டை பாதுகாப்பு, அதை இன்னொரு நாடு நம்மை தாக்கி நம்முடைய நாட்டுக்கு விரோதமாய் படையெடுத்து நம்மை அடிமைப்படுத்தாதபடிக்கு ஆர்மி வச்சிருக்கிறான். பாலிட்டிஷியன்ஸ் எதுக்கு வச்சிருக்காங்க? பாலிட்டிஷியன்ஸ் எதுக்கு? அவன் இப்ப இருக்கிறது வேற. உண்மையா எதுக்கு அதை வச்சாங்க? மக்கள் சேவை செய்வதற்கு. செய்யறானா இல்லையா அதுக்கு அடுத்தது. ஆனா வைக்கப்பட்ட நோக்கம் என்ன? அந்த ஆர்டர் போடும்போது நோக்கம் என்ன? ஒரு பாலிட்டிஷியன் இருக்கணும், ஒரு எம்எல்ஏ இருக்கணும், ஒரு கவுன்சிலர் இருக்கணும், ஒரு எம்பி இருக்கணும். அப்படி அந்த ஆர்டர் போடும்போது நோக்கம் என்னன்னா மக்களுக்கு பணி செய்ய, மக்கள் குறைகளை தீர்க்க. ஒரு கவுன்சிலர் எதுக்கு வைக்கணும்? அந்த ரோட்ல ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஏறலைன்னா அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றான், அவன் அங்க போய் இது பண்ணி அந்த மக்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு. இப்படி ஐஏஎஸ் தொடங்கி பொலிட்டிஷியன் வரைக்கும் ஒரு போஸ்டிங் கொடுத்து வைத்திருக்கிறான்னா அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்ப தேவன் எனக்கும் ஒரு போஸ்டிங் கொடுத்திருக்கிறார். என்ன போஸ்டிங் தெரியுமா? திறப்புல நிற்கிறதற்கு. ஹல்லேலூயா. இது டிஃபால்ட்டாவே ஆண்டவர் எல்லாருக்கும் வச்சிருக்கிறார். இது எனக்கு தனியா கூப்பிடுறாரானா இல்ல. எப்படி ஒரு பொலிட்டிஷியனால அவன் மக்களுக்கு சேவை செய்யணுமோ அப்படி போல தேவன் என்னை ரட்சிக்கும் பொழுதே எனக்குள்ளே ஒரு டிஃபால்ட்டை வைக்கிறாரு. அது என்னன்னா, நான் தேவ ஜனங்களுக்காக அல்லது ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வளரும்படி ஜெபிக்கவும், அது சபையை குறிக்கிறது. ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு திறப்பிலே நிற்கவும் டிஃபால்ட்டாவே என்ன வைக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவுக்குள் எனக்கு இருக்கிறேன். இது நமக்கு நல்லா தெரிஞ்சிட்டா ஊழியத்துக்கு வாங்க பிரதர் போன் பண்ண தேவையில்லை. கரெக்டா? இதை நான் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு ஐஏஎஸ்க்கு ஒரு வேலை உண்டு, ஐபிஎஸ்க்கு ஒரு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு கவுன்சிலருக்கு வேலை உண்டு, பொலிட்டிஷியனுக்கு வேலை உண்டு. அப்படி போல ரட்சிக்கப்பட்ட எனக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், டிஃபால்ட்டாகவே நான் பெற்ற அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை
மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இது எனக்குள்ள டிஃபால்ட்டா வைத்திருக்கு. இது தூதனுக்கு கொடுக்கல. ஒரு ஒரு தூதன் அனுப்புனா எத்தனை பேர் வெட்டுவான்? 1,80,000 பேர் வெட்டுவான்னு. அப்போ ஒருத்தனை சுவிசேஷத்துக்கு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அவனால 1,80,000 வச்சுக்கலாம். சொல்ல முடியுமா? ஏன் அவனை அனுப்பல? அவனுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது. தேவன் அதான் வச்சிருக்காரு. எனக்கு ரட்சிப்பின் அனுபவம் இருக்கு, அதை நான் சொல்ல முடியும். அவனுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. அதனால தேவதூதன் அது எனக்கு தான் வச்சிருக்கிறார். அப்போ சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தடையா இருக்கிறது ஒன்றும் ஒரே முதல் காரியம் என்றால், நான் கிறிஸ்துவுக்குள் எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்கப்பட்டிருக்கு, டிஃபால்ட்டாக ஆண்டவர் எனக்குள்ள இதை வைத்திருக்கிறார் என்கிற காரியம் நம்முடைய மைண்டில் இருக்குமானால், whenever we are free, இது சண்டே தான் இல்லை, சண்டே போகிறது நல்லது. நானும் அதை முயற்சி பண்ணுறேன். எனக்கு இப்போ நான் பேசுறது ஒருவேளை எனக்கு மாத்திரம் என்னையும் சேர்த்து உட்படுத்தி தான் பேசுகிறேன். நான் பேசுறது ஏதாவது இருந்தா பின்னாடி நீங்கள் என்னிடத்தில் விசாரித்துக் கொள்ளும். இப்போ பேசும்போது கண்டினியூ நான் பேசுகிறேன். அப்போ டிஃபால்ட்டாகவே எனக்குள்ளே சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியத்தை வைத்திருக்கிறார். ரெண்டாவது, எழுந்து கட்டுவோம். சபைக்குள்ளே நம்முடைய பிரதர்ஸ் தான், இப்போ கூடியிருக்கிற சகோதரர் தான். சகோதரர்களை ஒரு பெயர் சொல்லி அழைத்து நம்முடைய வேத வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுறீங்களா? இவங்க வாங்க சங்கீதம் வாசிங்க, 23 வாசிங்க. அப்போ நம்ம எப்படி அந்த சங்கீதத்தை வாசிக்கணும்? ஒரே ஒரு சங்கீதம் மட்டும் வாசிங்களேன். சங்கீதம் 9 வாசிங்க. சங்கீதம் 9:1 வாசிங்க. இல்ல இல்ல பிரதர், சங்கீதம் 73 வாசிங்க பிரதர். சீக்கிரமா வாசிங்க, முடிச்சிடலாம். ஆமென். போதும் பிரதர். எப்படி வாசித்தாரு பிரதர்? இப்போ இதுல எதனா மீனிங் இருக்கா? இல்ல. இந்த வசனத்தை இப்படி வாசிக்க கூடாது. கோழி கத்துற மாதிரி இருக்கு. இப்படி வாசிக்க கூடாது. அந்த வசனத்தை எப்படி வாசிக்கணும்னா, அதுக்கு தான் சொல்றேன், புல்பிட்ல பக்கத்துல நின்று நம்ம வாசிக்கிற வேத வசனத்தை தெளிவா இருக்கணும். இன்னொன்னு, அந்த வசனம் எதற்காக சொல்லப்பட்டதோ அந்த துணி அதுல இருந்து வெளிப்படணும். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், அப்படி இல்லை, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், அது வரணும். எழுந்து கட்டுவோம் பாருங்க. இங்கெல்லாம் நம்ம குறைவா இருக்கிறோம். இல்ல. அந்த வசனத்தை எப்படி வாசிக்கணும்னா, அங்க 2 பக்கத்துல என்ன இருக்கு பாருங்களேன். பாருங்க, வேத வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்ற வேதத்துள்ள ஒரு உறுப்பு, தட் மீன்ஸ் ஒரு கமா, ஒரு புள்ளி ஒழிந்து போகாது என்று. அப்ப அந்த கமா எதுக்கு வச்சுக்கிறான்? பிரிண்டிங் வேலை இல்லாம வச்சிருக்கானா? இல்ல வேலை இல்லாம உருவாக்குனாங்களா? அப்படியே அந்த கமா போல சீக்கிரம் முடிச்சிருப்பான். எதுக்கு அங்க 2 பக்கத்துல ஒரு கமா வச்சிருக்குன்னா நிறுத்துறது இருக்கு. அந்த வசனத்தை எப்படி வைக்கணும்னா, ஆஹா ஆஹா என்று என் பேரில் சொல்லுகிறவர்கள். அப்ப நம்ம வழக்கமா பேசணும், ஆஹா அப்படி சொல்றோம், அதுதான் அங்க சொல்றாரு. சங்கீதக்காரன் சொல்றது அதுதான். அப்ப நம்ம வாசிக்கும் போது ஏதோ புதுசா ஒரு ஆத்மா வருது, என்ன கோழி கத்துற மாதிரி. வசனத்து எதுக்காக அந்த கமா வச்சிருக்கு, அது முக்கியத்துவம் உணர்ந்து வாசிக்கும். இன்னொன்னு நம்ம பண்ற தப்பு பாசிக்கலாம். சங்கீதம் 9 எடுத்துக்கலாம். அதுல நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம். 1-2 வாசிங்க. வாசிக்க மாட்டீங்களா? தப்பா சொல்றேன்னா 9:1 வாசிங்களா? ஆமா, நீங்க பாக்குறோம் கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கு, கமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நிறுத்தணும். நிறுத்தி நம்ம எப்படி வாசிப்போம்? கர்த்தாவே என் முழு இதயத்தோடும் இல்ல, இப்படி வாசிக்க. இதான் எழுந்து கட்டுவோம் என்பதுல நம்ம சிக்கலாகிற இடம். இதெல்லாம் சின்ன விஷயம்தான், ஒரு சின்ன தடை தான் இருக்குது. கர்த்தாவே என் முழு இதயத்தோடும் அப்படி வாசித்து பாருங்களேன். அப்ப இன்னொன்னு பண்ணும், 18 வசனத்தை வாசிங்க. இதுலயும் தப்பு பண்ணும். 18 வாசிங்க. ஏனோக்கு வாசி, உஷாரா இருக்கிறான் போட்டு வாசி. 18 வாசி. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஆமா, 7 வாசிங்க. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்த பண்ணினார். 18. எளியவன்
எண்ணியவன் என்றென்றைக்கும் தப்ப பாத்தீங்களா பாத்தீங்களா? இதுதான் இது எனக்கு தெரிஞ்சுதான் நான் நோட் பண்ணியிருக்கிறேன். அங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்றென்றைக்கு இருப்பார், கரெக்ட், 100% கரெக்ட். அவர் என்றென்று, அவர் துவக்கமும் முடிவும் இல்லாதவர். ஆனா 18 என்ன இருக்குது? என்றைக்கும். இது குருட்டு பாடம் சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அப்படிதான் டீச்சர், குருட்டு பாடம் படிக்காதரா. அப்போ ஃபுல்பிட்ல இருந்து படிக்கும்போது, அதாவது ஃபுல்பிட்னா பக்கத்துல இருந்து படிக்கும்போது நம் வார்த்தைகள் சின்ன தப்பு தான், எழுந்து கட்டுவோம். அப்போ வசனம் வரும்போது ஏன் இந்த தப்பு வருது சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒரு ரைட் ஆன்சர் சொல்லு. ஏன் இந்த தப்பு வருது? வாசிக்கும் போதே நம்ம அப்படி பழகிட்டோம். அப்ப இனிமே நீங்க வாசிக்கும் பொழுது என்றென்றைக்கும் ஒண்ணு இருக்கும், அது பதிலா தேவனை குறித்ததா இருக்கும். நீங்க நோட் பண்ணுங்க. என்றைக்கும் என்பது மனுஷனை குறித்து இருக்கும். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை இருக்குதா? என்றென்றைக்கும் அவனுக்கு, ஏன்னா அவனுக்கு நித்திய ஜீவன் தேவன் இனிமேதான் கொடுப்பாரு. ஆனா தேவன் நித்திய ஜீவன் உள்ளவர், அவர் என்றென்றைக்கும் இருக்கு. தேவனை குறித்து எங்களால் சொல்லப்பட்டிருக்கு என்றென்றைக்கும் இருக்கும். மனுஷனை குறித்து சொல்லும்போது என்றைக்கும் இருக்கும். இதுதான் அதுல ஒரு சின்ன டிப்ஸ். அப்போ எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அப்போ நம்ம ஃபுல்பிட்ல இருந்து வாசிக்கும் பொழுது இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எது? கர்த்தாவே அப்படி சொல்லிட்டு அங்க ஒரு அதுக்கு ரொம்ப நேரம் சஸ்டெயின் மாதிரி நிக்க கூடாது. அந்த இடத்துல நிக்கிறோன்றது தெரியணும். கர்த்தாவே என் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். அங்க ஒரு கமா இருக்குதா? அப்போ உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். அது ஒண்ணா வருது. அதுக்கப்புறம் என்ன வருது? என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது கமா இருக்கு. அப்போ நம்ம இதெல்லாம் நான் யாருக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தேன்? டீனேஜ் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஏன்னா அவங்க வளர்ந்து வரும் நாட்கள்ல அந்த தப்பை பண்ண, எனக்கு எப்போ சான்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு சொல்றதுக்கு அப்படின்னு யோசித்த போது இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்போ அவங்களுக்கு முன்னாடி நீங்க தான் போடும். ஏன்னா இப்ப நீங்க தான் வாசிக்கிறீங்க. ஒண்ணு அந்த புள்ளிக்கமா பார்த்து வாசிக்கணும். ரெண்டாவது அந்த தொனி எதுக்காக ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ. நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அதை கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடையேன் இப்படி கிடையாது. அந்த சொல்லப்பட்ட அந்த தொனியோடு கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடையேன், அந்த உயிர் அதுல வரணும். ஓகே, இது எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்பதுல ஒரு சின்ன தடையா இருக்கிற. மூன்றாவது இதுல சிலருக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கலாம். நான் சொல்றேன், எனக்கு பார்வை கொஞ்சம் தெரியுது, எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்படி இருந்தா கண்ணாடி போடலாம், தப்பு இல்லை. வசனத்தை வாசிக்கிறதுக்கு எனக்கு என்றென்றைக்கும் என்றைக்கு மாதிரி தெரியுதும், என்றென்றைக்கு மாதிரி தெரியுதுன்னா கண்ணாடி போட்டு வாசிக்கலாம், தப்பே இல்லை, தப்பு இல்லை. ஒரு கண்ணாடி சரியா இல்லைன்னா +5 இல்லைன்னா +6 போடு, இல்லைன்னா 7 போடு, அதுக்கு நல்லா இன்னும் தெரியட்டும். ஒரு சில 6 வாங்கிட்டேன் அதுக்கு மேல போக மாட்டேன், இன்னும் அப்படி இல்லை, தெரிகிற வரைக்கும் நல்லா வாசிக்கலாம். அப்போ அதுல இன்னொன்று இது முக்கியமானது, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்பது உணவு முறைகள், ஃபுட் ஐட்டம்ஸ். முதல் ஆண்டவர் என்ன ஃபுட்டு கொடுத்தாரு தெரியுமா? இருக்காது, வெஜிடேரியன் தான். அதுல பர்டிகுலரா சொல்லுங்க. ஆமா, முதல்ல ஆண்டவர் கொடுத்தது ஃப்ரூட்ஸ். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கொடுத்தது ஃப்ரூட்ஸ் தான். அதை வச்சுதான் பிசாசு வஞ்சித்தான் நமக்கு இந்த கனியை தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது உண்டோ? இந்த கிழங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா இல்ல, இந்த பழத்தை அப்ப முதல் ஏதேன் தோட்டத்துல குளிர்ச்சியான இடத்துல தேவன் மனுஷனுக்கு கொடுத்த ஆகாரம் ஃப்ரூட்ஸ். அதுக்கப்புறம் அங்கிருந்து தேவனுக்கு விரோதமாய் காயின் பாவம் செய்த போது அவனை வெளியே விரட்டினார். அப்ப சொல்லும்போது சொன்ன, நீ நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி. அப்போ அந்த நேரத்துல அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பலன் வேண்டும் என்பதனாலே தேவன் பூண்டுகளையும் பயிர் வகைகளையும் கிழங்கு வகைகளையும் கொடுத்தார். ஏன்னா இப்ப நெத்தி வேர்வை சிந்தணும், இன்னும் கொஞ்சம் அவனுக்கு பலன் வேணும். அந்த பலனுக்கு அந்த ஃபுட் ஆகாரம் அவனுக்கு பலனார், அப்படி கொடுத்தாரு. அந்த தேவன் தான் நன்றாக அவனுக்கு தேவன் தான் மாற்றினே வர்றாரு. ஓகேவா? நோவா காலத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? நான்வெஜ். ஏன் கொடுத்தாரு? சகலவித மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் நீ சாப்பிடலாம். ஏன்னா இப்போ மேல இருக்கிற அந்த ஓசோன் லேயர் என்னாச்சு? நோவா காலத்தில் அது ஆண்டவர் அந்த வானத்தின் மதகளை திறந்து அதை கொண்டு உஷ்ணம் அதிகமாகிட்டு, இன்னும் உஷ்ணம் அதிகமானபடினாலே மனுஷன் வேலை செய்து டயர்டான உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவுது என்று சொல்லி ஆண்டவர் ஆதியாகமம் 9:3 பார்க்கிறோம். என்ன சொல்கிறார்? ஜல பிரளயத்திற்கு பின்பு என்வியை கொடுக்கிறார், நான் வெஜிடேரியனை கொடுக்கிறார். காரணம் என்னன்னா சூரிய ஒளி. அதற்கு பிறகு ஜலப்பிரயத்திற்கு பின்பு
ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஜலப்பிரளயத்துக்கு முன்பு என்ன சாப்பிட்டாங்க? காய்கறி இதெல்லாம் சாப்பிட்டாங்க இல்லையா, கிழங்கு பழ வகைகளை சாப்பிட்டாங்க. அப்ப யாரு? நோவாக்கு 3 பசங்க 3 மருமக. வெளியே வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மிருகங்களை சாப்பிடலாம், ஊரும் பிராணிகளை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு, ஆனா ரத்தத்தோட மட்டும் சாப்பிட காமனா சொல்லிடுறாரு. ரத்தத்துல ஜீவன் இருக்கு, அதை கழுவிட்டு சாப்பிடு, ரத்தத்தை சாப்பிட காமனா சொன்ன பொழுது, இப்போ நோவாவும் அந்த நோவானுடைய 3 மருமகளும் ஒரு கேள்வி கேட்கிறான்னு வச்சுக்கலாம். என்னங்க, பேழைக்கு உள்ள போகும்போது தான் வெஜிடேரியன் சாப்பிட்டோம், இப்போ நான்வெஜ் சரி, இது பாவம் இல்லையா தேவனுக்கு? போகும்போது வெஜிடேரியன் தானே சாப்பிட்டோம், வந்த உடனே நான்வெஜ் கொடுக்குறீங்க, பாவம் அல்லவா என்று கேட்டிருக்கலாம். கேட்டாங்களா? தேவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள். இதற்கு பிற்பாடு திருப்பி ஆண்டவர் ஃபுட்டை மாத்துறாரு. என்ன தம்ம பண்ணாரு? அது இஸ்ரவேலருக்கு ஃபுட்டை மாத்தும் போது என்ன சொன்னார்னா, நீ இந்த பிராணிகளை சாப்பிடலாம், இதை சாப்பிட. அங்க கண்டிஷன் வைக்கிறார். ஏன்னா படைத்தது தேவன், அவர்கள் சிறுதொழிலுக்கு ஏற்றபடி ஒரு காரியத்தை உருவாக்கி தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். அது எங்க லேவியராகமம் 11 அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட செதில் இருந்தா சாப்பிடணுமா, செதில் இல்லாத சாப்பிடக்கூடாதா, எல்லா லிஸ்டும் லேவியராகமம் 11 வாசித்தீங்கன்னா அதுல இருக்கும். இவனா எழுதிங்க, அதுல இருக்கும் எதை சாப்பிடணும். ஊரு பிராணி மீனுக்கு செதில் இருந்தா சாப்பிடணும், செதில் எல்லாம் சாப்பிடணும். அதனாலதான் இறால் சாப்பிட்டோன்னே நமக்கு என்ன, அது நெஞ்சு கொஞ்சம், அது தேவனுக்கு தெரிஞ்சுதான் அதை வானான்னு சொன்னாரு. நீ சாப்பிடுறது உன்னோட விருப்பம். இது நல்லா புரிஞ்சுங்க, இது கொடுக்கப்பட்டது இஸ்ரவேல் ஜனத்திற்கு, நமக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அதுதான் கோஷர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இந்தியாவில் அது என்ன சொல்றான், வேற ஒரு ஜாதி என்ன சொல்றாங்க, HALAL. என்னது? ஆமாம். சில ஹோட்டல்லாம் பார்த்தா கிரீன் கலர்ல அப்படி ஒரு ரோடா போட்டு ஹலால்னு போட்டுருவோம். அதான் அது அர்த்தம். ஹலால்னா அந்த இது சிலதெல்லாம் சாப்பிடும். அப்போ இது இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் கொடுத்தார் இந்த ஃபுட் ஐட்டம். நல்லா ஆரம்பிங்க. ஏதேன் தோட்டத்தில் பழத்தில் ஆரம்பிச்சு காயினுக்குள்ள வரும்பொழுது ஃப்ரூட்ஸு கிழங்க கொடுத்து, நோவா ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நான்வெஜ் கொடுத்து, இஸ்ரவேல் ஜனத்துக்கு பிரமாணங்களை கொடுத்து, இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இந்த பறக்கிறத சாப்பிடும், இதை சாப்பிட, அதை கொடுத்தார் ஆண்டவர். கொடுத்துட்டு புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இங்கதான் நல்லா கவனிக்கணும். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது அதனுடைய மைய கருத்து ஆண்டவர் என்ன சொல்லலாம், இந்த சுவிசேஷம் இப்ப எங்க வரைக்கும் போகும்போது, உலகெங்கும் போகும்போது உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஃபுட் முறை எப்படி இருக்கும்? ஆமா, பிரான்ஸுக்கு போனீங்கன்னா அங்க வேற மாதிரி இருக்கும், ஜப்பானுக்கு போனா அங்க வேற மாதிரி இருக்கும், கொரியாவுக்கு போனா நம்மளால பார்க்கவே முடியாது அவன் சாப்பிட்றதெல்லாம். கரப்பாம்பூச்சி ஒரு இடத்துல வறுத்து சாப்பிட்டான், நான் பார்த்தேன் வீடியோல, நேர்ல பார்த்தேன். அது நம்ம பார்த்தோன்னே அடிக்கிறோம் இல்லையா, அவன் சாப்பிட்றான் வறுத்து சிப்ஸ் மாதிரி சாப்பிட்றான். அது எப்படி? அப்போ இந்த உலகத்திலே இந்த உலகம், இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பதை தேவன் முன்னறிந்து இந்த ஃபுட்டுக்கு அடுத்த காரியங்கள் என்ன சொல்றார் பேதுருவுக்கு ஒரு தரிசனம் நமக்கு தெரியும். சகலவித புனிகங்களும் வந்த போது அவன் சொல்றார், யூதர் எழுந்து நீ, ஆண்டவரே நான் ஒரு காலம் இவங்களை தெரியும், தேவனுக்கும் தெரியும், நீ ஒரு காலம் சாப்பிட்டது இல்ல, தேவன் சுத்தமாக்கி நீ அசுத்தமாக என்னாதே ஆண்டவர் அங்க சொல்லி நீ அடித்து புசி என்று சொல்ற. அப்படியே என்ன அர்த்தம்னா, புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது ஆத்துமா தான் முக்கியம், சாப்பாடு முக்கியம் இல்ல. நீ உனக்கு வெஜிடேரியன் வேணா வெஜிடேரியன் சாப்பிடு, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதில்லை. ஒருத்தருக்கு ஒண்ணு பிரியம் இல்லாத இருக்கலாம், பரவாயில்ல, அவங்க அதை விட்டுறலாம். யாருக்கு எது பிரியமா இருக்குதோ அதை சாப்பிட வேண்டும் என்பதை வேதத்தின் அடிப்படையில் கொடுக்கும். கொரிந்தியர்ல சொல்ல, ஒருவன் சமுசயம் உள்ளவனாய் ஒரு காரியத்தின், இப்போ ஒருவேளை எனக்கு பன்றி இறைச்சி எனக்கு கொஞ்சம் எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட வேண்டாம், மற்றவங்க சாப்பிட்டு போறாங்க. ஆனா எது முக்கியம்? புதிய ஏற்பாட்டில் எது முக்கியம்? சாப்பாடு இல்லை. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க, எது நம்ம தீட்டுப்படுத்தணும் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு. மார்க்கு 7:21 வாசிங்க. இன்னொருத்தர் மத்திய 15:11 மட்டும் எடுத்துச்சுங்க. ஒருத்தர் மார்க்கு 7:20 வாசிங்க, இன்னொருத்தர் மத்திய 15:11 வாசிங்க. 7:20 வாசிங்க முதல்ல. ஆமென். எது நம்மை தீட்டுப்படுத்தும் என்பதை ஆண்டவர் இங்க தெளிவா சொல்லிட்டார். மனுஷனுக்குள் இருந்து, அதாவது இருதயத்தில் இருந்து புறப்படுகிறது தான் மனுஷரை தீட்டுப்படுத்தும். நீ சாப்பிட்ற ஆகாரத்தினாலே தீட்டுப்படுத்தாது. இப்பயும் சொல்றேன், உங்களுக்கு எந்த ஆகாரம் பிரியுமோ, ஒருத்தருக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கலாம், ஒருத்தருக்கு சாம்பார் ரைஸ் பிடிக்கலாம், தப்பு இல்லை.
உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடும். ஒருத்தருக்கு வெஜிடேரியன் பிடிக்கலாம், இன்னொருத்தருக்கு நான்வெஜ் பிடிக்கலாம், தப்பு இல்லை, சாப்பிடுங்க. ஆத்துமா முக்கியம், சாப்பாடு முக்கியம் இல்லை. எது என்னை தீட்டுப்படுத்தும் என்றால் இந்த ஆகாரம், வெதர் இட் இஸ் வெஜ் ஆர் நான்வெஜ் டசன்ட் மேட்டர். எது என்னை தீட்டுப்படுத்தும் என்றால் மார்க் 7:20 இருதயத்திலிருந்து புறப்படுகிறது தான் என்னை தீட்டுப்படுத்தும். எது என்னை தீட்டுப்படுத்தாதுன்னு பார்த்தா மத்திய 15:11 வாசிங்க. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. தெளிவா இருக்கு பாருங்க. வாய்க்குள்ளே போகிறது எதுவா இருந்தாலும், எது நமக்கு பிரியமா இருக்குதோ பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் நாம் அதை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணி அதை சாப்பிடும்போது நம்ம எது தீட்டுப்படுத்தாது. வெரி கிளியர். வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. ஆமா, நம்ம வாயின் வார்த்தைகளினால பேசுகிறது. அதனால தான் சொன்ன ஆத்துமா முக்கியம். புதிய ஏற்பாட்டில் இந்த சாப்பாட்டுக்கு அடுத்த காரியங்கள் ஆண்டவர் எங்கே கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா, இந்த சுவிசேஷம் உலகெங்கும் போக வேண்டும். உலகெங்கும் ஒரே ஃபுட்டு முறை கிடையாது. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வித்தியாசமா இருக்கும். இது நிமித்தம், இந்த ஃபுட்டு நிமித்தம் தேவனுடைய சுவிசேஷம் தடைபடக்கூடாது. இது எங்கும் பிரசங்கிக்க வேண்டும். தேவனுடைய வாஞ்சை அதுதான். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகெங்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அப்ப எல்லா இடத்திலும் பிரசங்கிக்கும் போது இந்த சாப்பாட்டினால தடை வரக்கூடாது. நம்மை கரைப்படுத்துகிற காரியம் எதுவென்றால் நம்முடைய வாய்க்குள் போகிறது அல்ல, நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுகிறது. அப்போ எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்பதற்கு ஒரு தடையா இருக்கிற ஒரு காரியம் இதுலயும் ஒண்ணுதான். இன்னொன்று ஊழியத்தை குறித்து there are 3 types of calling. 3 வித காலிங் இருக்குது. அது முதல் காலிங் ஸ்பெஷல் காலிங். அதுதான் எபேசியர் 4:13 5 விதமான ஊழியர். சிலரை அப்போஸ்தலராகும், சிலரை தீர்க்கதரிசிகளாகும், சிலரை போதகர்களாகும், சிலரை மெய்ப்பராகும் ஆண்டவர் ஏற்படுது. இது ஸ்பெஷல் காலிங் என்று பேர். அந்த குறிப்பிட்ட வேலைக்கு மாத்திரம் ஆண்டவர் அவர்களை அழைப்பார். சிலரை தீர்க்கதரிசி அழைப்பார், தீர்க்க தரிசனத்திற்கென்று அழைப்பார். அதற்கு அவர்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, தேவன் எதற்கு என்று என்னை அழைத்தாரோ அதற்கு ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் அதிலே உண்டாயிருக்கும். ஆபிரகாம் ஈசாக்கு விதவிதித்தான், கர்த்தர் அதை 100 மடங்கு ஆசீர்வதித்தார் என தேவன் சொல்லிதான் செய்ற. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதிலே உண்டாயிரும். அது பின்னாக அதில் நஷ்டம் வராது. அதுதான் ஸ்பெஷல் காலிங். அப்ப எந்த ஊழியத்திற்கென்று நான் அழைக்கப்பட்டேனோ அந்த ஊழியத்திற்கு என்னை முழு மனதோடு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்பதான் நம்ம அதுல ஒரு தோல்வி வரும்போது ஆண்டவரிடத்தில் அப்பதான் ஜெபிக்க முடியும். ஆண்டவரே, என்னை ஒரு தீர்க்கதரிசி அழைத்திரே, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறவில்லை ஆண்டவரே என்று நீ கதறினால் ஆண்டவர் அதற்கு அடுத்த ஆக்ஷன் எடுப்பார். அவர் தீர்க்கதரிசியா இல்லாமல் ஆண்டவர் வேறொரு போதகனை உன்னை அழைத்திருந்து நீ தீர்க்கதரிசிக்கு போனா என்ன பண்ணுவாரு? யூ காண்ட் ஈவன் ப்ரே, நான் உன்னை கூப்பிடவே இல்லையப்பா அப்படி சொல்லுவார். அப்போ காலிங்ல ஸ்பெஷல் காலிங் அதான் 4:13 எபேசியர் 4:13 காணப்படும். 2வது ஸ்பெசிபிக் காலிங். இது எப்படி தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்து இருக்கும். அது மியூசிக் போடுற தாளந்தா இருக்கலாம். மோசேக்கு அப்படி ஒரு மனுஷனை கொடுத்தார். யார? பெசலேயன். பெசலேயனை எதுக்காக கொடுத்தாருன்னா, அந்த பனிமூட்டுக்கு அடுத்து, அதாவது தேவனுடைய ஆராதனைக்கு அடுத்த காரியங்களை செய்வதற்கு அவன் சகல ஞானத்தினால நிரப்பி, அதுதான் ஸ்பெசிபிக் காலிங். அந்த குறிப்பிட்ட வேலை செய்வதற்கு, ஒருவேளை அந்த சபையில் அட்மின் வேலை செய்யலாம், சமையல் வேலை கூட செய்யலாம். அப்போ சில நம்ம வாசிக்கிறோம், அந்த பந்து விசாரிப்பதற்கு 7 பேர் ஏற்படுது. அதுவும் ஒரு இதுதான், அது ஸ்பெசிபிக் காலிங். அந்த வேலையில அவர்களுக்கு அழைத்திருக்கலாம். அல்லது வீடியோ எடிட் பண்ணலாம். இப்போ பண்றாரு இந்த சகோதரர் இந்த மாதிரி. அப்ப ஸ்பெசிபிக் காலிங் இந்த மாதிரி காரியம். இன்னொன்னு இருக்கு ஜெனரல் காலிங். அதுதான் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. நான் சொல்ல இன்பில்ட்டாவே ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறான்னு சொன்ன அது சுவிசேஷம் அறிவு. ஏனென்றால் நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறேன். ரட்சிக்கப்படவில்லை என்றால் ஒரு ஆத்மா எங்கே போகும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்றால் அது ஜெனரல் காலிங். அந்த காலிங் ஆண்டவர் கூப்பிட்டதில்லை, நம்மளை கூப்பிடும் போதே சொல்லிட்டார், முதலாவது உன் தேவனாக கர்த்தரை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்று சொல்லும் பொழுது உன் வீட்டார், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள், உன் நாட்டார், உன் இனத்தார் எல்லாரும் அதுல வருது. அது ஜெனரல் காலிங். இந்த காரியத்தை நாம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க ஒரே ஒரு காரியம் நமக்கு முன்னோக்கி போகிறதுக்கு ஒரு தடையா இருக்கிற காரியம்னா 1 கொரிந்தியர் 9:16 மட்டும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:16. ஒருத்தர் நெகேமியா 1 கேட்டு வச்சுங்க.
சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அது என்னவா? கடமையா இருக்கு. கடமையா இருக்கு. இந்த கடமை என்ற வார்த்தையை நான் முக்கியப்படுத்த விரும்புறேன். இப்ப நீங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் மேரேஜ் ஆனவங்க தான் இல்லையா? இவனுக்கு தவிர இதெல்லாம் மேரேஜ் ஆனவங்க தான். உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். உங்க மனைவிமார் சாம்பார் ஒரு மண்ணு மாதிரி வைக்கிறாங்கன்னு வச்சுக்க, நீங்க எடுத்த உடனே என்ன சொல்லுங்க? நல்லா இருக்கு சொல்லுங்க. இல்ல உண்மையை சொல்லுங்க, போய் சொல்லணும். உங்க மனைவிமார் சாம்பார மண்ணு மாதிரி வைக்கிறாங்க, அப்படி வாயில வச்ச உடனே உங்களுக்கு இது வர என்ன சொல்லுவீங்க? நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். என்ன கடமைக்கு வச்சிருக்கிற? சாம்பார் என்ற பேர்ல ஒண்ணு வச்சிருக்கிறியா? சொல்லுமா? சொல்லுவோம். அல்லது நமக்கு யாருன்னா நம்ம பிள்ளைய யாரோ ஷர்ட் அயன் பண்ணி கொடுன்னு வச்சுக்க, அப்படியே கையில சுருக்கம், இங்கே சுருக்கம், முன்னாடி சுருக்கம், என்ன கடமைக்கு அயன் பண்ண மாதிரி தெரியுது? சொல்றோமா? சொல்றோம். அப்போ சுவிசேஷத்தை அறிவிப்பது பவுல் வேற விதத்துல சொல்றாரு. சுவிசேஷத்தை அறிவிப்பது கடமையாக மட்டும் எண்ணினால் நீ அதை முன்னோக்கி போறது உனக்கு தடையா இருக்கு. அது எப்படி தெரியுமா என்னன்னு? நெகேமியா 1:2 வாசிங்க. 1:2 முடிச்சிடலாம். நெகேமியா 1:1 வாசி. என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகள் கேட்டபோது, இந்த வார்த்தைகளை நான் கேட்டு, அதாவது எருசலேமின் அலங்கோலமான காரியம், அடிமைத்தனத்திற்குள்ளான காரியத்தை நான் கேட்டபொழுது, இதுதான் சுவிசேஷ பேசிக். கேட்டபொழுது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து. அப்போ சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அதை ஒரு கடமையாக மாத்திரம் எண்ணினால் நீ முன்னோக்கி போகிறதுக்கு, அதாவது ஒரு நேரம் போகும், 9 நேரம் நின்றுடும். ஆனால் இதை நான் கேட்டபொழுது நான் அதை புதிய ஏற்பாட்டின்படி சொல்லுகிறேன். ஆத்ம பாரத்தால் நிறைந்து என் ஜனம் அழுகிறது என்கிறதே, ஆத்ம பாரத்தால் நிறைந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவர்களுக்காக அழுவேனானால் என் கால் உடனே போகும். என்னை ஒருத்தரும் கூப்பிடணும், நானே கேட்பேன். இன்னைக்கு இருக்குதா சுவிசேஷ ஊழியம்? இது நமக்கு இல்லாதனால தான் அதை ஒரு கடமையான செய்ய நம்ம வீட்டுல சொல்றோம். கடமைக்கு செஞ்சியா? நான் பவுல் செய்த விதம் வேறு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். கடமை என்று நினைத்தால் அதில் நாம் முன்ன பின்ன தடுமாறுவோம். ஆனால் ஆத்ம பாரம் உண்டாமனால் பின்னாடி போக மாட்டோம், முன்னாடி தான் போவோம். ஐயோ என் ஜனம் அழிகிறதே, ஐயோ என் ஜனம் அழிகிறதே. இது சுவிசேஷம். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற ஒரு காரியத்திற்கு நம்மை பின் இழுக்கிற காரியம். இதை விட்டுட்டா, இந்த மைண்டை மாத்திட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே ஒரு நாள் ஆகிலும் நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று யார் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருகிறார்களோ அவர்களை நீங்க வாங்கனே கூப்பிட வேணாம். அப்போ வராத போது நான் என்ன செய்யணும்? அங்கதான் பிரச்சனை. நம்ம ஒருத்தர் கூப்பிடுறோம், வரலன்னா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் சொல்லுங்க? அதோட போன் பண்ண நிறுத்திடலாமா? இல்ல, அவங்களுக்காக என்ன முழங்கால் படிட்டு ஆண்டவரை எண்ணில் இருக்கு. ஒருத்தர் பாரமா இருக்கான்னு வச்சுக்கோ, சுவிசேஷ அறிவுக்கு ஒரு சகோதரன் பாரமா இருக்கான்னா அந்த சகோதரன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்குள் தந்த பாரத்தை என்னோடு இருக்கிறவர்களுக்கு தாரும், என்னை ஊற்ற மாட்டேன். ஏன்னா மோசையின் மேல் இருந்த அபிஷேகத்தை அந்த 70 பேர் மேல் ஆண்டவர் ஊற்றினார். அப்ப அந்த பாரம் அவனை பற்றி கொள்ளும். அப்ப நான் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரே எனக்கு இருக்கிற இந்த பாரம், எனக்கு இருக்கிற இந்த சுவிசேஷ பாரம் என்னோடு இருக்கிறவர்களுக்கு, சகோதரனுக்கு, சகோதரிக்கு ஊற்றும் ஆண்டவரே என்று நீ ஜெபித்து பார்த்தானா வரும். வருமா? வராதா? வரும். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்றதுக்கு தடையா இருக்கு. அடுத்த காரியம், சபையில ஆத்மா வளர்ச்சி இருக்கா? சொல்லுங்க பிரதர். சபையில ஆத்மா போன வருஷம் எத்தனை பேர் இருந்து, இந்த வருஷம் எத்தனை பேர்? ஏதாவது ஒரு பிளான் இருக்கா நமக்கு? சபையில ஆத்மா பெருகிறதுக்கு do you have any plan? யாருக்கா இருக்கா? சொல்லுங்க பிரதர்.
சண்டே கிளாஸ் பக்கத்துல ஏரியா சண்டே கிளாஸ் நடத்தலாம். ஓகே சரி, இது ஒரு ஐடியா தான், நான் இல்லைன்னே சொல்ல. ஆனா நான் ஒரு சின்ன ஒரு இது கர்த்தருடைய ஆவினாலே கொஞ்சம் ஏவப்பட்டு அது உணர்த்தப்பட்டு சொல்றேன். ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவோட 6 மாசம் நம்ம பேசலாம். எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா பேசி 6 மாசமா பேசி ஒரு ஆத்மாவை நம்ம ஆதாயம் பண்ணா வருஷத்துக்கு எத்தனை ஆத்மா வரும்? நமக்கு 2 பேரை நம்ம கூட்டலாம். நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், லீஸ்டுக்கு போயிட்டேன். வருஷத்துக்கு ஒரு ஆத்மா. ஒருத்தர் ஒரு என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நான் வந்து அப்படியே 10 பேரை கூட்டு சொல்றேன், என்னையும் நான் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு லீஸ்டா ஒரு ஆத்மாவுக்கு ஒரு வருஷம் பேசுங்க. ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுங்க, ஏதோ ஒண்ணு பண்றோம். ஒரு வருஷமா பேசி ஒரு ஆத்மாவை ஒரு வருஷத்துக்கு நாம் கொண்டு வந்திருப்போமானால் நம்ம வந்து இப்போ ஒரு 70 பேர் இருக்கோம். 70 என்னவா மாறும்? 100 சிம்பிள் 140 மாறும். 3ஆம் வருஷத்துல என்ன மாறும்? 210 மாறும். 4ஆம் வருஷத்துல என்ன வரும்? ஆமா, இது சொல்றது நான் லீஸ்ட் கணக்கு. அந்த வருகிற ஆத்மா இன்னொரு ஆத்மா கூட்டு வருது, டபுள் டபுளா நீங்க போட்டுங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம தவறும். சண்டே கிளாஸ் போய் எடுக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இதுவும் ஒரு வழி இருக்கு, இதுவும் ஒரு வழி இருக்கு. வேதம் சொல்லுகிறபடி சகோதரரே, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அப்ப நான் வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவை நான் கூப்பிட்டு வந்தால், இன்றைக்கு நான் தீர்மானம் எடுத்து அடுத்த அக்டோபர்ல என்னால ஒரு ஆத்மா கூட, அடுத்த அக்டோபர்ல நம்ம இங்க ரிட்ரீட் வரும்போது 140 பேர் இருப்பாங்க. ஹல்லேலூயா! எத்தனை பேர் இதை விரும்புறோம்? இங்கதான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இதனோட சகோதரர் சொல்ல அடிஷனல், அதெல்லாம் ஒரு 2 வாங்கினா 1 ஃப்ரீன்னு போடுறான்ல, அந்த மாதிரி அடிஷனலா வரும் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் போய் பக்கத்துல அறிவிச்சாக்கா. ஆனா நம்ம செய்ய வேண்டியது ஒரு ஆத்மாவை ஆகிலும் ஒரு வருஷத்துக்கு நான் கொண்டு வந்தால் சபை வந்து பெருகு இருக்கும், கண்டிப்பா பெருகும், சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? முதல்ல ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது இன்னும் ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன், டைம் ஆயிடுச்சு நமக்கு. ஆசாரியர்களுக்கு வஸ்திரத்தை ஏற்படுத்தினது யார்? சொல்லுங்க. மோசேயா தேவனா? தேவன் தான் ஏற்படுத்தினார். அப்போ ஆசாரியனுக்கு வஸ்திரத்தை ஏற்படுத்தினது யார்? எங்க வந்து தொங்கணும், எங்க மாதுளம்பழம் மாதிரி தொங்கணும், எங்க இது வைக்கணும், எந்த இடத்துல, இந்த இடத்துல எப்படி போடணும், அதுக்கு என்ன இளநூல் போடணுமா, எல்லாமே தேவன் தான் டீட்டெயிலா கொடுக்கிறார். கரெக்டா? அப்ப ஆசாரியனுடைய வஸ்திரம் யாரால ஏற்படுத்தப்பட்டது? தேவனால ஏற்படுத்தப்பட்டது. ரெவலேஷன் 1:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? காது உள்ள ஒண்ணு இல்லப்பா, 1:6. நம்ம எப்படி மாத்திக்கிறாரு அது சொல்லுங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்ம ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென். நம்மளாம் யாரு? ஆசாரி. ஆமா, ராஜாக்களும் ஆசாரியர். ராஜாவுக்கும் வஸ்திரம் வேற தான், ஆசாரியனுக்கு வஸ்திரம் வேற தான். இப்ப நம்ம ஆசாரியனை மட்டும் எடுத்துக்கலாம். ராஜாவா நம்ம இருக்க, ராஜாதி ராஜாவோட இருக்க போறோம். ஆசாரியன் கூட வஸ்திரம் என்று தேவனால் நீங்க. அப்போ புதிய ஏற்பாட்டிலே சபைக்கு என்று சில வஸ்திரங்கள் உண்டு. நான் எதையும் கோட் பண்ண விரும்பல, நீங்க வந்து இந்த கலர் தான் போகணும் அதை சொல்லல. ஒரு இப்ப நம்முடைய சிஎம் வச்சுக்கலாம். சிஎம் இருக்காரு, ஷார்ட்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு ஷூஸ் போட்டு அவர் போறாருன்னு எங்க போறான்னு சொல்லுவோம், தெரியுது. சரி, நம்ம சபையில சகோதரி ஒருத்தர் பட்டு போட கட்டிட்டு வந்துட்டாங்க ஆராதனைக்கு, அடுத்தது எங்க போவாங்க? கல்யாணத்துக்கு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். இப்ப நம்ம ட்ரெஸ்ஸே நம்மளை காட்டி கொடுக்குதா இல்லையா? நீ உடுத்துக்கிற ட்ரெஸ் நீ எங்கே போகிறாய் என்பதை காட்டுது. சட்டசபைக்கு போறதுன்னா அதுக்கு ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கிறாங்க இல்லையா? ட்ரெஸ் கோடு வச்சிருக்காங்க, ஒயிட் வேட்டியும் சட்டையும் போட்டிருக்காங்க. சட்டசபைக்கே ஒரு ரூல் வச்சு சபைக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இது வேதத்துல வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா தகுதியான வஸ்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. கோட் பண்ணல, நீ இதுதான் போடணும் அதுதான் போடணும் கோட் பண்ணல, கலரை மென்ஷன் பண்ணல, ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணும் சொல்லல. ஆனா தகுதியான வஸ்திரம் என்று சொல்லப்பட்டது. சில இப்ப காலேஜில் இருப்பாங்க, காலேஜில் ஜீன்ஸ் போடலாமா? வாயில சொல்லு, போடக்கூடாது. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், காலேஜில் ஜீன்ஸ் போடக்கூடாது. காலேஜ் பரிசுத்தமான இடமா, சபை பரிசுத்தமான இடமா? அப்ப சபையில போடலாமா? ஒரு சின்ன கேள்விதான். காலேஜில் போடக்கூடாதுன்னு சொல்றான் ஜீன்ஸ, அது பரிசுத்தமான இடமா?
மொத்தம் இப்போ நடந்திருக்கிற காரியம் நான் சொல்ல விரும்புறேன். காலேஜில் தெரியும் உங்களுக்கு. ஒரு காலேஜ் போய் ஒரு கேள்வி கேட்டான், கர்த்தர் படைத்ததெல்லாம் நல்லதுதானே? கஞ்சா செடி யார் படைச்சதுன்னு கேட்டான். ரொம்ப ஞானமா காலேஜ் பசங்கிட்ட பதில் சொல்லணும். அவன் எங்க கொண்டு போறான் தெரியுதா? அங்கிள் அவனுக்கு நல்லா தெரிஞ்சு வாசனம், கர்த்தர் படைத்ததெல்லாம் நல்லாதான் இருக்குது. ஆமா, அப்ப கஞ்சா செடி படைச்சது யாரு? அடுத்த கேள்வி என்ன கேட்பான் சொல்லுங்களேன். ஆமா, ஏன் அதை கர்த்தர் தானே படிச்சாரு, ஏன் அதை சாப்பிடக்கூடாது? நான் சொன்னேன் சாப்பிடலாம். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆனா நான் சொன்னேன் அதை சாப்பிட்டுட்டு அதன் கூட நீ அரளி விதையும் சாப்பிடலான்னு. அது யார் படிச்சது? எப்படின்னு அப்படி அறிவு இருக்குல்ல. அரளி விதையும் படிச்சது ஆண்டவர் தான், கஞ்சா செடியும் படிச்சது ஆண்டவர் தான். அப்ப எது அது சாப்பிட்டா நான் செத்துருவேன்னு தெரியுது இல்ல. அப்ப இது பாவமானது. அப்போ அந்த ஞானத்தை ஆண்டவர் படிச்சிட்டாலும் எதை புசிக்க ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். அரளி விதை போய் நம்ம சாப்பிடுமோ? சாப்பிடுமோ? அதனால கேள்வி கேட்கும்போது நம்மளை கவுக்க பக்க போவாங்க, நம்மளை கேள்விகளினாலே பிடிப்பாங்க. இது இப்போ உண்டானது இல்ல, இயேசுவின் காலத்துல இருந்து இருக்கு. அப்போ வஸ்திரம் என்பது தகுதியான வஸ்திரம். ஜீன்ஸ் பேண்ட்டை காலேஜில் போடக்கூடாதா? எனக்கு கரெக்டா பெண்ணிக்கிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவளும் சொன்ன இல்லை டாடி போடக்கூடாது. அப்ப நான் யோசித்தேன், காலேஜ் பரிசுத்தமான இடமா, சபை பரிசுத்தமான இடமா? இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்திருக்கலாம்? ஏன்னா அறியாமல் காலங்களில் தேவன் காலம். அப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல வாங்கன்னா திருப்பி சொல்றேன், அப்படி நான் சொல்லல. தகுதியான வஸ்திரம். உலகத்தானே சிலதை கட் பண்றான், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாம எப்படி வரோம்? நம்மளை பார்த்த உடனே இவர் சபைக்கு போறாருன்னு சொல்லத்தக்கதா இருந்தா போதும். நீங்க எது போடுங்களே, நீங்களே யூ டிசைட் இட் யுவர் ஓன். சபைக்கு வரும் பொழுது வஸ்திரம் தகுதியான வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் தான் நீங்க என்கிட்ட கேட்கலாம் பின்னாடி. கடைசியாக ஒன்னே ஒண்ணு சொல்லி நான் முடிச்சிடுறேன். கடைசியாக நம்முடைய இது ரிலேட்டட் தான், இந்த ட்ரெஸ்ஸோட ரிலேட்டட் தான். நம்ம புது போன் வாங்குறோம் பிரதர், இல்ல நமக்கு புது போன் வாங்குறதா? புது போன் வாங்கின உடனே நம்ம பண்ற காரியம் என்ன? ரெண்டு பண்ணுவோம், சொல்லுங்க அது என்னன்னு? கரெக்ட் தான். பேக் கேஸ் இல்லைன்னா பிளிப்பு. யார கொஞ்சம் வயசானவங்களாம் மூடுற டைப் வாங்குறாங்க, கொஞ்சம் யங்ஸ்டர்லாம் பேக் கேஸ் வாங்க, அது டிசைன்லாம் போட்டு. முன்னாடி என்ன போடுறோம்? ஸ்கிராட்ச் கார்டு. ஏன் இது ரெண்டுத்தையும் நம்ம போடுறோம்? கரெக்டா? அப்போ போன் வாங்கின உடனே அந்த போனை தனித்தனியா பிரிச்சு போடுறோமா, அதை சேவ் பண்ணி மூடி வைக்கிறோமா? ஆமா. அப்ப நம்முடைய பிள்ளைகளின் ட்ரெஸ், நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்தவர்களா, செல்போன் உயர்ந்ததா? போனை வாங்கின உடனே அந்த போனுக்கு பேக் கவர் போட்டு க்ளோஸ் பண்றோம். நம்ம பிள்ளைக்கு எப்படி ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம்? வெளியே ஓப்பனா தெரியுற மாதிரி. இந்த சின்ன வயசுல நீ அதை விதைத்து விட்டால் பெருசாகும் போது நீ போடாத அது கேட்காது. சின்ன வயசுல நம்முடைய பிள்ளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், நம்முடைய பிள்ளை வளர்ந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் போது அந்த பிள்ளை பெண் பிள்ளைன்னு வைத்துக் கொள்ளும். அந்த பெண் பிள்ளை ட்ரெஸ் போட்டும் போதுனா கூட இருக்கும், என்ன நீ இப்படி வந்திருக்கிற, ட்ரெடிஷனலா வந்திருக்கிற, நாங்களாம் ஒரு மாடர்னா இருக்கோம். அப்போ அந்த பிள்ளை சொல்ல வேண்டும், என் சிறு பிராயம் முதல் என் சரீரத்தை வெளியே காட்டுகிற ட்ரெஸ்ஸை என் தகப்பன் எனக்கு வாங்கி கொடுத்ததில்லை. ஹல்லேலூயா. ஒரு போனுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்குறோம், அது கீழே விழுந்துச்சுன்னா உடஞ்சிடும் பிரதர். ஸ்கிராட்ச் கார்டு போடுறோம், கிராச் ஆயிடும் பிரதர். போன் முக்கியமா, உன் பிள்ளைகளுடைய ஆத்மா முக்கியமா? சின்ன வயசு தானே, சின்ன வயசுல எது போடுறியோ அதுதான் அது கடைசி வரைக்கும் போடும். நீ இப்ப போட்டு பிராக்டிஸ் பண்ணி விட்டுருவ, நீ எடுக்க சொல்ற நேரத்தில் எடுக்காது, உன்னை எதிர்த்து நிற்கும். உன்னை எதிர்த்து நிற்கிற ஏஜில் அது வந்துடும். அப்பொழுது நீ வேதனைப்படுவாய், அல்லது அது இஷ்டத்துக்கு விட்டு விடுவாய். அப்போ ஒரு போன், அதுதான் நான் இதுக்கு எந்த உதாரணம் சொன்னா சரியா இருக்கும்? ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தரணும். போன் வாங்கின உடனே பேக் கேஸ் அண்ட் கிராச் கார்டு ரெண்டுமே நம்ம போடுறோம். போன் பாதுகாக்கப்படும். மிஞ்சி போன ஒரு 20,000 நம்ம வாங்குமா? சரி 50,000 ஒரு போன் வாங்குவோம். 50,000 பெருசா, நம்முடைய பிள்ளையினுடைய ஆத்மா பெருசா? ஹல்லேலூயா. நம்ம சிந்திப்போம். வஸ்திரம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். நம்ம போடுகிற வஸ்திரம் நம்முடைய சரீரத்தை காண்பிக்கிறதற்கு அல்ல. அது குறிப்பாக சபைக்கு வரும்போது எப்பொழுதுமே அப்படி இருக்கிறது நான் விரும்புறேன்.
நீங்க சபைக்கு மட்டும் போட்டுட்டு வெளியே போகும்போது கை இல்லாத கால் இல்லை, அதை சொல்லலை நான். எப்பொழுதுமே அப்படி இருந்தால் நல்லது. ஏனென்றால் ஒரு சில சமூகம் இருக்கு பாருங்க, சின்ன வயசுல இருக்கும், மூஞ்சி மட்டும்தான் தெரியும், பார்த்துருக்கீங்களா? வயசு நம்மகிட்ட 3 தான் இருக்கும், அது அப்படியே தான் வளர்க்கப்படுது. காலேஜுக்கு வந்தா கூட அதை கழட்ட மாட்டேன்னு சொல்றான். அப்போ பசங்கள் உண்டு, அதுக்கு போராட்டம் ஏன் அதை நீக்க வேண்டும் கேட்கறான். ஏன்? சிறு பிரியாம பிராக்டிஸ் பண்ணிட்டான். நம்ம அப்படி பண்றது இல்லை. நம்ம என்ன சொல்றோம், சின்ன பிள்ளை பிரதர், இப்பதான் இந்த டிசைன்லாம் போட முடியும், கை கீழ்ச்சி தொங்கும், இது இந்த பக்கம் தொங்கும். மாடர்னா போறத நான் சொல்லல, கீஞ்சி கீஞ்சி தொங்குது இல்ல, நம்ம சரீரத்தின் அவயவங்கள் வெளியே தெரியுது இல்லை, அதை பத்தி தான் நான் சொல்றேன். நீ எந்த டிசைன் வேணா தைச்சுக்கோ, எனக்கும் தெரியும் சில டிசைன்லாம் தைக்கிறது, அது தப்பு இல்லை. எவ்வளவு காஸ்ட்லி வேணாலும் நீ உன் பிள்ளைக்காகவோ உனக்காகவோ நீங்க ரெய்மான்ஸ்ல வாங்குறீங்களோ அதை விட பெரிய லூயி பிலிப் எங்க வேணாலும் வாங்க, அது உங்களுடைய திராணியை பொறுத்து. நான் என்ன சொல்லுகிறேன்னா, அந்த ஆடை கர்த்தராலே கர்த்தராலே சொல்லப்பட்டது, அது சரீரம். நாம் ஆவினாலும் சரீரத்தினாலும் என்ன பண்ணுமா, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று எழுதிருக்கு. அப்போ என் சரீரத்தில் அணிகிற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்படுவதாக. இன்னும் ஒன்னே ஒண்ணு கடைசியா நான் சொல்லிட்டே இருக்கிறேன், இன்னும் ஒன்னே ஒண்ணு முடிச்சு. சபையில எந்த மாதிரி பாட்டு பாடலாம் சொல்லுங்க? சபையில எந்த மாதிரி பாட்டு போடலாம்? நம்ம பாட்டு புக் யாரும் வச்சிருக்கீங்களா? அது திருப்பி பின்னாடி அந்த ஃபர்ஸ்ட் பாட்டை வாசிங்க. சபை பாட்டு புக்கு திருப்பி பின்னாடி திருப்பி அட்டையில திருப்பி வாசிங்க. வெளியே தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடினார்கள். இங்கே பார்க்க மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியான மோசே எதை காண்பிக்கிறது? பழைய ஏற்பாடு. இயேசு எதை காண்பிக்கிறது? இயேசு எதை காண்பா? புதிய ஏற்பாட்டை படுத்து. அப்போ ஒரு பாடல் புதிது பழையது ரெண்டு இருக்குது. இங்க பார்க்கிறோம், வெளிப்படுத்தல போட்டிருக்கு, மோசேயின் பாட்டையும் இயேசுவின் பாட்டையும் பாடினார்கள். எங்க? பரலோகத்துல. அப்போ சிலர் பழசுதான் பாடணும், புதுசை பாடக்கூடாது, அப்படி இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 14 சங்கீதம் 96:1 கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 14:15 கடைசி வார்த்தை மட்டும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:15 கடைசி வார்த்தை, நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆமென். போதும். நம்ம எந்த பாட்டை பாடக்கூடாதுன்னா, ஆவி இல்லாம வசனத்துக்கு புறம்பா ஒரு பாடல் இருந்தா, whether it is new song old song doesn't matter. பாட்டுல ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது, வேதத்துல சொல்லப்பட்டது. 1 கொரிந்தியர் 14:15 நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். ஒரு பாட்டு லேட்டஸ்டா வந்திருக்குன்னா, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் அப்படின்னு ஒரு இரு பரிவாரம் என்னது? அதை நம்ம பாடலாமா? 2 ஒய்ஃப் ஈசாக்கு 2 மனைவியை கொடுத்தாரு. யாருக்கு கொடுத்த அந்த நாமம்? இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. 2 மனைவி யாக்கோபுக்கும் ஏல் ஹெலோயும் இஸ்ரவேலுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டது. இது நமக்கு கொடுக்கப்பட்ட நாமம் எது? இயேசுவின் நாமம். அப்ப இந்த பாட்டை நம்ம பாடலாமா? போட. அப்போ இப்படிதான் ஒரு பாட்டை நிதானிக்க வேண்டும். ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் அப்படி அல்ல. ஒரே ஒரு சம்பவம் என்னதுமா, சகோதரி சாரளமா நமக்கு தெரியும். முதல் அவங்க பாட்டு எழுதும்போது சிபிஎம்ல தான் எழுதுனாங்க. துதித்து பாடிட பாத்துட்டு, அதான் அவங்க ஃபர்ஸ்ட் எழுதுற பாட்டு. அந்த பாட்டு எழுதி முடிச்சோடனே சிபிஎம் சபையில என்ன சொன்ன, இந்த பாட்டை நம்ம பாடக்கூடாது. ஏன்? புது சாங். ஒரு புது சாங் 20 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? அப்ப புது சாங்னா எது, பழைய சாங்னா எது? முதலாவது அந்த அம்மா பாட்டை பாடலாங்க, இவங்க புதுசா எழுதியிருக்காங்க, நம்ம சபைக்கு இந்த பாட்டு ஒத்து வராது. ஆனா பின்னாட்டில் இன்னைக்கு சிபிஎம்ல இந்த பாட்டை பாடுறாங்க, தூத்திட்டு பாடிட்டு பார்த்து. என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாப்பா அந்த அம்மா இறந்துட்டாங்க, கர்த்தருக்குள் நித்திரை. இப்ப இன்னொருவர் எழுப்புகிறார். பவுல் இறந்து போனார், இன்னொருத்தர் எழுப்புகிறார். பேதுரு மரித்தவர், இன்னொருத்தர் எழுப்புகிறார். அதே ஊழியத்திற்கு அந்த ஊழியம் நிக்கல. அப்போ நம்ம நிதானிக்க வேண்டியது எது தெரியுமா? பாஸ்டர் ஏன் சில சாங்கல நம்ம பாடலன்னு வச்சிருந்தார். நான் இந்த சாங்கை பிரிண்ட் பண்ணும்போது நிறைய கேள்விக்கு அவரை கேட்டேன். ஏன் தெரியுமா? அவர்கள் எழுதின சில சாங்ல கொஞ்சம் தப்பு இருந்துச்சு, எனக்கும் தெரியும். அதனால அவர் என்ன பண்ண, ஒட்டு மொத்தமா நிறுத்திட்டாரு. நான் கேட்டேன், ஏன் பாஸ்டர் சிலதை மட்டும் நம்ம பாடலாம், எது பிரச்சனைக்குரியதோ அதை நிறுத்தி வச்சு மற்ற சாங்க பாடலாம் சொல்ல. அவர் என்ன சொல்றாரு, வருவாங்க நாளைக்கு விசுவாசிங்க, இந்த பாட்டை பாருங்க, ஏன் இதை பாடக்கூடாதுன்னு கேட்பாங்க.
தேவையில்லாம அதை ஒட்டு மொத்தமா ஸ்டாப் பண்ணு. பிரச்சனையை வந்து அத பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக சில பாடல்களை பாஸ்டர் பாடல, சில அதான் தெரிந்தெடுத்த பாடலும் போட்டிருக்கும். அப்போ இனி புது பாட்டு பாடலாமா பாடக்கூடாதா? வசனத்தின்படி ஒரு பாடல் இருந்தால், அதான் வசனம் 1 கொரிந்தியர் 14 ஆவியோடும் பாடு. ஆவிக்குரியதா இருக்கிறதா? கர்த்தருடைய வசனத்தின்படி இருக்கிறதா? அல்லது ஏல் ஹெலோயும் இருக்கிறதா? 2 மனைவியுடைய 2 பரிவாரங்கள் எனக்கு அது பாடாத, அது வசனத்துக்கு ஒத்து வரல. எழுந்து கட்டுவோம் வாருங்கள், நமக்கு தடையா இருக்கிற சில காரியம். அப்போ இந்த பாட்டு புக்கு பிரிண்ட் பண்ணும் போது எப்படிப்பட்ட ஆத்மா நமக்கு இருந்தாங்க? அவங்களாம் தேறினவங்க, இந்த பழைய பாடலே படிச்சு வந்தவங்க. அது அவங்களுக்கு அப்போ நம்ம அந்த பாட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்தோம். அப்ப எல்லாரும் ஒட்டுக்க பாடணும். இப்ப நமக்கு முன்பாக இருக்கிற ஜெனரேஷன் எப்படி இருக்கிறது? அதுக்கு எல்லா பாட்டும் இந்த கூத்தாடி பாட்டெல்லாம் நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன், ஆவியோடும் கருத்தோடும் இருக்கிற பாடல்களை நாம் பாடலாம், தவறு இல்லை. அதுல நம்ம இருமனமா இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் நம்ம எழுந்து கட்டுவோம் என்கிற காரியம் இடிக்குது. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. இப்பொழுது நான் சொன்ன காரியத்தில் உங்களுக்கு எதுனா டவுட் இருந்தாலோ அல்லது இதை குறித்து என்னிடத்தில் நீங்கள் பேச விரும்பினாலோ நான் ஆயத்தமாயிருக்கிறேன். எனக்கு சமயம் கிடைக்கும் போது உங்களிடத்துல அதை கேட்டு விசாரிக்கிறவர்களுக்கு நான் அதற்குரிய காரியத்தை நான் சொல்வேன் என்பதையும் இந்த வழியில சொல்லுகிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில கர்த்தாவே, எங்களுக்கு இப்படி ஒரு செஷனை கொடுத்து ஆண்டவரே, உடைய 2 பிள்ளைகளை ஹல்லேலூயா தாங்கள் கற்று வேதத்தில் அறிந்திருக்கிற காரியத்தை ஆண்டவரே அவர்கள் பேசும்படி, ஆண்டவரே அவர்கள் உருவாக்கும்படி இந்த கொடுத்த இந்த தருணத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அவர்கள் அநேக சத்தியங்களை அநேகருக்கு ஒரு மைக்கு கிடைத்தால் மாத்திரமல்ல, தங்களை காண்கிறவர்களுக்கு உம்முடைய ராஜ்யத்தை அறிவிக்கும்படி, இந்த உலகத்தின் மாயையை அகப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஹல்லேலூயா கர்த்தர் இங்கு வந்திருக்கிற இந்த ஆராதனையில் பங்கெடுத்த, இந்த செஷன்ல பங்கெடுத்த, இந்த எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று பங்கெடுத்த ஒவ்வொரு சகோதரனையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் யாவரும் ஒரு மனதோடு எழுந்து ஆண்டவரே உம்முடைய சரீரமாகிய சபையிற்கு நாங்கள் என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் முதலாவது ஆத்ம பாரத்தால் நிறைந்து உம்முடைய சமூகத்திலிருந்து அபிஷேகத்தோடு ஆண்டவரே நாங்கள் புறப்பட்டு எழுந்து பிரகாசிக்க, கர்த்தருடைய சபையை கட்டுகிற ஒருவராய் நாங்கள் காணப்பட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு ஒவ்வொரு கிருபை பிடிச்சு வைக்கும். எங்களை தாழ்ச்சி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. இது முடிவிலே இது ஒரு அபிஷேக ஆராதனை நடத்தணும்னு நினைச்சேன், சமயம் இல்லை. கர்த்தரை சித்தமான இன்னொரு நாள் பார்க்கலாம். God bless.